ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. பேய்களை பார்க்கும் பெண் அப்படிங்கிற இந்த டிராமாவோட ஃபைனல் பாட்டை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 11. கடைசி நம்ம எதோட அங்கே விட்டுருந்தோம், கிம்மு வந்துட்டு பண்ண போய் வந்து தெரிஞ்சு போச்சு. ஓகே, பிளாக் மங்கியோட இயரில் தான் நம்மளோட ஹீரோயின் யூரி பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது பாட்டிமாக்கு தெரிஞ்சு போச்சு. இதை பற்றி எல்லாம் வந்துட்டு நம்ம கிம் கிட்டே பேசுகிறாங்க. கிம் பிடி கொடுக்குறது இல்லை. அதனால டேரெக்டாக யூரியை போய் பார்த்து, இதை பாருமா, இதெல்லாம் வந்து ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. தோஷ ஜாதகத்தை பெருசா நம்பாத யூரி, நீங்க அந்த ஏருக்காக இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உன் பக்கத்துல இருக்கிறப்பெல்லாம் என் பேருக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்குதானே அப்படிங்கிறப்போ நோட்டீஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆமா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த காங் வந்து யூரியா கடத்தினப்போ. அது மட்டும் இல்லாம என் பேரை வந்துட்டு ஒரு ஹார்ட் டிசீஸோட தான் பிறந்தான், அவனை நாங்க பாடுபட்டு தான் வளர்த்தோம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கு, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கோர்வே யோசிச்சு பாக்குறப்போ நம்ம யூரிக்கும் சரி, இதுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. எப்படி நம்ம பேய்களை பாக்குறோமோ அதே மாதிரி இதுவும் ஏதோ வகையில கனெக்ட் ஆகுது போல இருக்கு. நம்மளால கிம்மோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிம்மை வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. கிம் கிட்டையும் சொல்ல செய்யறாங்க. அவர் அதிர்ச்சியா இருந்திருப்பாரு. இதோட நாங்க நம்ம ஏன் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது கண்டினியூவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யூரி சொன்னது ஒண்ணுமே புரியல, ஆனா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு, புரிய வருது. என் பாட்டி மதம் ஒன்று வந்து பார்த்தாங்களா பேசினாங்களா அப்படிங்கிறதுக்கு கிம் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ அதுல சில உண்மைகள் இருக்கு, புரிஞ்சுக்கோ. என்னால நீ சஃபர் ஆகிறத நான் விரும்பல அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஆடி போயிடுவார், கண்ணெல்லாம் கலங்கிடும் கிம்முக்கு. கிம்முக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, யூரி வந்துட்டு பயப்படுறா. ஆல்ரெடி நம்ம கையை பிடிக்கிறதுக்கே பயப்படுற பொண்ணு இப்ப பாட்டிமா எல்லா விஷயத்தையும் சொன்னதை சேர்த்து வச்சு பாக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த காங்கு யூரியா கடத்தினப்ப நம்மளுக்கான ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறா அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஆனாலும் யூரியா வந்து அவரால் விட்டு கொடுக்க முடியாது, ஈஸியா கிவ் அப் பண்ண முடியாது. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு பேசுறாங்க. அப்பதான் யூரி சொல்லுவாங்க, உனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறப்போ ஆமா யூரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் மாதிரி இதாயிடும். ஏன்னா யூரி கிட்ட சொல்லல இல்லையா. ஆமா யூரி, அதாவது நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு இல்ல, பட் இதை நான் பெரிய விஷயமா நினைக்கல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாலும் நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். டெய்லி ஜாகிங் எல்லாம் கூட போறேன். நான் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றேன். நான் வந்து சீக்கிரமா சிக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இங்க பிரச்சனை கிடையாது. எல்லா விஷயத்தையும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நான் உங்க கூட இருக்கிறதுனால நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கணும் அப்படின்ட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்போ என்னாலும் உனக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அதனால வேண்டாம், விட்டுரு அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல இப்பொழுதுக்கு வந்து இதையும் சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிறது கிம்முக்கு புரிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா இப்போ மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, உங்களோட இந்த ரெய்னா குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்போ இல்ல வேண்டாம், அது என்ன எது நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யூரி வந்துருவாங்க. இப்படி ஹெல்ப் பண்றதன் மூலியமாவது யூரி கூட இருக்கலாம், அவன் மனசை மாத்தலான்னு பார்த்தா அதுக்கும் யூரி வந்து நோ சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கிம் வந்து பாட்டிமா கிட்ட, நீங்க யூரிய போய் பார்த்து பேசுனீங்கல்ல, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு, இதை பாருடா, நான் பண்றதுல உன்னாலன்னு காக்கதான் புரியுதுடா, நீ என் பேரன், அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிற, அது இல்ல அப்படிங்கிறப்போ உன் மனசு உடஞ்சு போகுது அப்படிங்கிறது பாட்டிமாக்கு புரியுது. நான் இதெல்லாம் உன் நலனுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிறப்போ என் நலனுக்காக இல்ல பாட்டிமா, உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக உங்களுக்கு இதை பண்ணணும்னு தோணுது, அப்பதான் உங்க மனசு அமைதியடையும், அதுக்காக தான் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப கத்தல எதுவும் பண்ணல, அழுதுட்டு நொந்து போயிடுவாரு. பாட்டிமாக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு பெட்ரூம்ல போயிட்டு அப்படியே தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்ப பாட்டிமா வந்து கதவை திறந்து பார்த்து, இதை பாருப்பா, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு புரியும், நான் உன்னோட நலனுக்காக தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, நாங்க வாலண்டியர் குரூப்ல வந்துட்டு அவங்களும் ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, உன்னை கூட பார்க்கணும்னு நினைச்சாங்க. சரி, இப்ப இதை பத்தி பேசுறது சரியில்லப்பா, காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க. எனக்கு கிம் கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூரியை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப நடந்த பிரச்சனைக்காக அதுங்க என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்ல உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ செக்ரட்டரி வந்துட்டு, மேடம், நம்மளோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வேற ஏதோ ஒரு கம்பெனி வாங்கிட்டே இருக்கு, அந்த கம்பெனி என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அந்த கம்பெனி ரேமன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த கம்பெனி பேர்லாம் வந்துட்டு மொத்தமா சேர்ந்து சிஎல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎல் குரூப்ஸோட வந்து அது டைப் ஆயிருக்கு, அவங்க தான் ஒரு ஃபேக் கம்பெனியை கிரியேட் பண்ணி நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ இவங்க என்னமோ தப்பா பண்றான், அவங்க உடனே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ரேமன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லிடுவாங்க. இவங்களே ரேமனுக்கு டைரக்டா காலும் பண்றாங்க, உன்னை கொஞ்சம் நான் பார்த்து பேசணும், டைம் வந்து உனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கும் அப்ப என்ன பார்க்கவா அப்படிங்கிறாங்க. ரேமனுக்குன்னா சந்தோஷம், நம்ம கூட பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறா அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டதுக்கு தானே அது நடக்குது. அடுத்த நாள் நம்ம கிம் எழுந்து உட்காந்து பாட்டிமா கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிருந்தாங்க இல்லைங்களா நம்ம யூரியோட, அப்போ சில பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க பாட்டிமாக்காக, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அன்போட எல்லாம் பேசுறது இல்ல, பட் இருந்தாலும் பாட்டிமா வந்து வெறுத்து ஒதுக்க முடியாது இல்லையா. பாட்டிமா இது உங்களுக்காக சிங்கப்பூர் போய் வாங்கினேன், அப்புறம் யாரோ ஒரு லேடியை மீட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, மதியத்துக்கு மேல எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்,
அப்ப வேணா நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதாவது பட்டும் படாம நீங்க கேட்ட கேள்வி நேற்று நைட்டு கேட்டீங்க இல்லையா, அதுக்கான பதில் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பாட்டிமாக்கும் சரி போக போக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு தேத்திக்கிறாங்க. இந்த பக்கம் யூரியா பாக்குறதுக்காக ரேமன் வந்து வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, நீ எதுக்கு ஒரு ஃபேக்கான கம்பெனியை கிரியேட் பண்ணி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க எங்களோடது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா எல்லாம் பிசினஸ் தான், நீ அதெல்லாம் அனலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அது நான் வந்து உருவாக்கின ஃபேக் கம்பெனி கிடையாது அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்போ, ரேமன் நான் அதாவது உன்னை தப்பா இட போட்டுட்டேனா, ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில நீ கூட இருக்கிற ப்ரொடக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்டன்ட் 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ல போயிட்டு இருந்தப்போ தண்ணிக்கான தவறி விழுந்தேன் இல்லையா, அப்போ என் கழுத்துல இருந்த பெண்டன்ட் நீ தான் எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறப்போ, என்ன திடீர்னு கனவு கண்டியா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கனவெல்லாம் காணல. அப்போ வந்து எங்களுக்கு ரெஸ்கியூ டீம் வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நான் போய் பேசி விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது என் கழுத்துல இந்த பெண்டன்ட் கீழே விழுந்திருக்கு. என்ன வந்து ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல வச்சுட்டு பெண்டன்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நபர் வர்றப்போ, நான் வந்து இவங்க ஃபேமிலி தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க. அந்த இடத்துல எங்களோட ஃபேமிலின்னு சொல்ற ஒரே ஆள் நீ தான், வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இது எப்படி சமாளிக்கிறதுன்னு ரேமனுக்கு தெரியல. சரி இப்ப அந்த பெண்டன்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னாலும் இப்ப அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ, பிரச்சனை பெண்டன்ட்டை நீ எடுத்து வச்சுக்கிட்ட வைக்கல அப்படிங்கறதுல கிடையாது, உங்ககிட்ட இருந்தும் அதையே இன்னும் நீ சொல்லல, அப்ப நீ பொய் சொல்ற, உங்ககிட்ட ஏதோ ஒரு பொய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரேமனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் ரேமனை பாக்குறதுக்கு ரேமனோட அம்மா வந்து அவங்க ஆஃபீஸ்க்கே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரேமன் வந்து ஆஃபீஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு, இவங்களும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரேமனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சுட்டு நான் போயிடுவேன், நீங்களும் உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி அந்த கிஃப்ட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேமனோட டேபிளுக்கு வந்துடுறாங்க. டிராயர்ல வைக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணா வைக்கவும் செஞ்சிருவாங்க அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை. அப்பதான் பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்து பாக்குறாங்க. அதுலதான் அந்த பெண்டன்ட் இருக்கு. அதை பார்த்து இந்த அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துரும். இந்த பக்கம் நம்ம யூரி கிட்ட என்ன பேசி சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன எதுன்னு தெரியல. ரேமன் யூரி கிட்ட பேசிட்டு திரும்பி வந்துட்டாரு. வந்தவர் அம்மா அப்படின்னு கூப்பிடுறப்போ அவங்க கையில இருக்கிற பெண்டன்ட்டை பார்த்துடுறாங்க. நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை அந்த டிராயர்ல வைக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த பாக்ஸை பார்த்து இதுக்குள்ள இந்த பெண்டன்ட் இருக்கு, இது எப்படி உங்ககிட்ட வந்தது, இது நான் ரூபனுக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல, அடடா பிடிபடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ரேமனுக்கு இருக்கு. பட் உடனே வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு கதையை சொல்லிடுறான். எனக்கு நல்லா தெரியுமா, கெட்ட சக்திகளால ரூபனுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்டன்ட்டை நீங்க வந்து அவனுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் இறந்து போனதுக்கு அப்புறமாக இந்த பெண்டன்ட் அவனோட உடைமைகள்ல இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைச்சேன். நானே இப்ப ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு கொடுக்கறதன் மூலியமாக உங்க பக்கத்துல ரூபன் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதனால இப்பதான் தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு சில நாட்கள் தான் ஆச்சு, சரி உங்களை பார்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்களே பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டிட்டு அது இந்த அம்மாவும் நம்பிடுறாங்க. ஐயோ கண்ணா ரொம்ப நன்றிப்பா, உன்னோட பிரதர் மேல உனக்கு எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி அழுது, யோ நீ வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா ரேமன் வந்து இவங்களோட சொந்த பையன் கிடையாதுங்க, அது ரேமனுக்கு தெரியும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது போல இருக்கு. அதனாலதான் உன் தம்பி ரூபன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு, அடுத்த போர்ட் மீட்டிங் நான் கூட்ட போறேன், இந்த கம்பெனியோட அடுத்த வருஷம் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ரேமனுக்கு ஜாக்பாட் மாதிரி தான். அப்புறம் போறப்ப சொல்லுவாங்க, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டை வந்து அந்த டிராயர்ல வச்சிருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப இவங்க எங்க வர்றாங்க அப்படின்னா இந்த பாட்டிமா மீட் பண்றதுக்காக தான். என்ன பாட்டிமா கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, நான் கிம்மை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிமா அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கிம் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாலண்டியர் குரூப் இருக்கு, அதுல இந்த லேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, பேசிட்டு இருக்காங்க. கிம்மும் வந்துடுறாங்க. கிம்மை பாக்குறப்போ தன் பையனை பாக்குற மாதிரி, அதாவது ரூபனை பாக்குற மாதிரியே இருக்கு இந்த அம்மாவுக்கு. ஏன்பா டல்லா இருக்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ஒர்க் தான் அப்படின்னு கிம் சொல்றது இல்லைங்க, பாட்டி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்பதானுங்க இந்த ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க, ரேமனோட ஆபீஸ்ல தான் இந்த பெண்டன்ட் இருக்கிற பாக்ஸ் உங்க கிட்ட தானே இருக்கு, சோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. இது வச்சுக்கோப்பா ரொம்ப நல்லது, இது போட்டுக்கிட்டா கெட்ட சக்திகள் வந்துட்டு உன்னை நெருங்காது, உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பாட்டிமாக்கு ஐயோ ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மனசு, எங்களை பத்தியில யோசிக்கிறீங்க பாருங்களேன் அப்படின்ட்டு இந்த அப்பா அன்பா கொடுக்குறாங்கல்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வாங்கிட்டு கிம் கிட்ட கொடுப்பாங்க. கிம்மும் வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இவங்க 3 பேரும் வெளியே வர்றப்போ இத ரேமன் பாத்துடுறாங்க. ரேமன் வந்து அவங்க அம்மா அவங்க ஆபீஸ் விட்டு வெளியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கா, எங்க போறாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு கிம் எதுக்கு மீட் பண்றதுக்காக நம்ம அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அது மட்டும் இல்லாம கிம் கையில இருக்கிற அந்த பாக்ஸையும் பாத்துடுறான். இந்த பெண்டன்ட் இருக்கிற பாக்ஸ் ஆச்சே, இது எப்படி அம்மா வந்து கிம்முக்கு கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. அப்பதான் கிம்மோட அந்த இதுல விசாரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அதுல எடுத்து பாக்குறப்போ கிம்முக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. அதை வச்சு கோரே ஒரு விஷயம் புரிய வருது. அப்போ கிம்மோட இதயம் கிம்முது கிடையாது, ரூபனோட இதயத்தை தான் கிம்முக்கு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த ரேமனுக்கு. இந்த மாதிரி பாட்டிமா குண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்ன வந்துட்டு யூரியா கல்யாணம் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. அவங்க ஆறுதல் படுத்துறாங்க. பட் இருந்தாலும் எகைன் யூரி கிட்ட வந்து பேசிப்பாரு, கான்டாக்ட் பண்ணு,
நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, அதே பழகி போயிடும், அப்புறம் ஓகே நம்ம இல்லாம வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தோணிடும், அந்த பொண்ணு யூரிக்கும் தோணிடும்னு சொன்னதுனால இவர் கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் யூரி அட்டன் பண்றது இல்ல. தன் கூட ஒர்க் பண்றவங்க கூட சேர்ந்து பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டென்ட் மாதிரி வச்சிருப்பாரு. யூரி எப்படி வீட்டுக்குள்ள டென்ட் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இவர் ஒரு டென்ட் வந்து இப்பதான் விரிக்கிறாரு. அதை பண்ணிட்டு உள்ள போயிட்டு உட்காந்து அழுன்னு அழுகுறாரு. இந்த பக்கம் யூரிக்கும் அப்படிதாங்க. என்னதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து சேர வேண்டாம் அப்படின்னு கிம் கிட்ட தைரியமா பேசிட்டாலும் கிம் இல்லாம இருக்க முடியல, பயங்கரமா அழறாங்க. அதுக்கடுத்து ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு விசாரணைக்கு போகணும். அங்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் கண்டமேனி கேள்வி கேட்கறாங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப தைரியமா இதை பாருங்க, எங்க பக்கம் எந்த ஒரு தப்பும் கிடையாது, எங்களை வந்து ஒரு ட்ராப்ல மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா உள்ள வராங்க. கிம் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு இருப்பா இல்லைங்களா, கிம்ம கூட ஆரம்பத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் விசாரிக்கிறாங்க. கிம்ம பார்த்தும் பெருசா எதுவும் கண்டுக்காம அப்படியே கடந்து போயிடுவாங்க யூரி. கிம்முக்கு அது இன்னுமே வந்து ஹர்ட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறமாக நிறைய விசாரணை எல்லாம் நடத்துறாங்க, நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. கூடவே வந்துட்டு இவங்களோட லாயரும் வந்து இருப்பாங்க யூரிக்கு. அப்பதான் வந்துட்டு யூரி சொல்லுவாங்க, இதை பாருங்க நல்லா விசாரிச்சுக்க, நான் தெரியும் இதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஆன்டி இருக்காங்க, அவங்க ஆர்ட் கேலரி வச்சுக்கிட்டு என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சீஃப் ப்ராசிக்யூட்டர் என் ஆன்டியோட பிரதர், அவங்க மூலியமாக என்ன நடந்தது அப்படிங்கறத நான் விசாரிச்சு வச்சிருக்கேன், இந்தாங்க அந்த பென்ட்ரைவ், இதை வச்சு கரெக்டா விசாரிச்சீங்கன்னா உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு வெளியே வர்றப்போ எகைன் மீடியா பீப்புள்ஸ் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கார் கிட்ட கூட போக விட மாட்டேன்றாங்க. அப்போ கிம் வந்து அவங்களை அங்கிருந்து பத்திரமா கூப்பிட்டு வராங்க. கார்லயும் அவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமாக கிம்மை பார்த்து யூரி சொல்லுவாங்க, போதும் நிறுத்திக்கோ கிம், நான் வந்து கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இல்ல யூரி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டே வந்தேன், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஏற்கனவே உனக்கு கால் பண்ணேன், பட் நீ அட்டன் பண்ணல, நீ நினைச்சிருக்கலாம் நான் உன்னை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது மனசுல இருக்கு, பட் அந்த டைம் கால் பண்ணது அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்டன்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பெண்டன்ட் தானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லி யூரி சொன்னதும், அப்போ ஓகே சரி இது எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்கறதுக்கு, இந்த மாதிரி என் பாட்டிமா வந்து ஒரு வாலண்டியர் குரூப்ல இருக்காங்க, அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து நான் போய் மீட் பண்ணேன், நானும் பாட்டிமா மீட் பண்ணப்போ அவங்க பையன் மாதிரி என்ன பாக்குறாங்க, அதனால எனக்கு அது கிஃப்டா கொடுத்தாங்க, இது வந்து என் கூட இருந்தது, நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கெட்ட சக்திகள் என்ன நெருங்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ, கிட்டத்தட்ட இதையே தானுங்க அந்த ரூபனும் சொல்லியிருப்பாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட யூரி கிட்ட, அதெல்லாம் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த பெண்டன்ட்க்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு, இதை வச்சு இதை யாரு மேக் பண்ணாங்க என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும், நான் கண்டுபிடிக்கட்டுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு யூரி இருந்துட்டு ப்ளீஸ் எனக்கு அதுல ஹெல்ப் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. கிம்முக்கு ஹாப்பியா இருக்கு, ஏன்னா இந்த பெண்டன்ட் விசாரிக்கிற ரீதியாவது நம்ம யூரி பக்கத்துல இருக்கலாம், யூரியோட மனசை மாத்தலாம் இல்லையா, அந்த சந்தோஷம் இவருக்கு. இந்த பக்கம் இந்த மாதிரி சீஃப் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லைங்களா, இந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல அவரு வந்துட்டு இந்த ஆன்டிக்கு வந்து பிரதரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இத்தனையும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸை வந்து போட்டு விட்டுட்டாரு நம்மளோட கிம். இது தெரிஞ்சு இவரோட சீனியர் ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, நான் ஒன்னும் தப்பா சொல்ல, என்ன பண்ணுவீங்க, வேலையை விட்டு தூக்குவீங்களா, இல்ல எகைன் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துவீங்களா, என்னமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இதை பத்தி இவங்களுக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிற ப்ராசிக்யூட்டருக்கு தெரிய வர்றப்போ அவங்க இந்த சீனியர் ப்ராசிக்யூட்டர் கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா கிம் பண்ணது தப்பு தான், கிம் நல்ல பையன் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறாங்க. கையை மீறி வெள்ளம் போயிடுச்சு, நம்ம ஹோல்ட் பண்ற ஸ்டேஜ்ல அது இல்ல, அதனால வேற வழியே இல்ல, அந்த மீனாவோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பிரதர் தானே இங்க வந்து சீஃப் ப்ராசிக்யூட்டரா இருக்காங்க, அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை நாம வந்து நீக்க ட்ரை பண்ண வேண்டாம், அப்படி ட்ரை பண்ணா நாமளும் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுலாங்கிற முடிவுக்கு வராங்க. கடைசியா யூரி வந்து விசாரணைக்கு வந்தப்போ உங்க பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு விசாரிக்கிற சமயத்துல ஒரு லேடியை விசாரிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா இந்த ஆர்ச் இவங்க எல்லாம் வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த பெயிண்டிங் எல்லாமே, இதுல வந்துட்டு மீனாவோட அம்மா, அதுக்கப்புறம் காங்கோட அப்பா, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில லிங்க் ஆயிருக்காங்க. இந்த லேடியை கூப்பிட்டு இவங்க கார்னர் பண்ணி கேள்வி கேட்கறாங்க, நீங்க வந்து எதுவுமே சொல்லல அப்படின்னா எல்லா பழியும் உங்க மேலதான் வரும், எல்லாரும் தப்பிச்சிருவாங்க, உங்க மேலதான் வந்து பழி போடும் அப்படிங்கிறப்போ அந்த லேடிக்கு பயமாயிடுது. கடைசியில அவங்க ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ண அந்த காங்கோட அப்பா அவரோட ஆபீஸ் ரூம்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. இந்த நியூஸை பார்த்தது மீனாவோட அம்மாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதை வந்து பார்த்தா மீனாவுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு, என்னமா பண்றது ஏது பண்றது அப்படிங்கிறப்போ தெரியலடி. இப்போ நாம இந்த பெயிண்டிங்ல பண்ண குளறுபடிகள் எல்லாத்தையும் வச்சுதான் ரெய்னா குரூப்ஸ்க்கு நம்ம குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம கூட இருந்தது காங்கோட அப்பா, இப்போ அவரே சூசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப பயமா இருக்கு. ஏன்னா ஒரு அசம்பிளி மேன், ஒரு கட்சியில் இருக்கிறவரு, எனக்கு பயமா இருக்குடி அப்படிங்கிறப்போ கால் வருது. யாருக்கிட்ட இருந்தேன்னா அந்த மீனாவோட அம்மாவோட பிரதர் கிட்ட இருந்து அந்த அம்மாவுக்கு கால் வருது. நான் பார்த்தேன் அந்த காங்கோட அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் நானும் பார்த்தேன். இப்போ அடுத்த கத்தி நம்ம தலைக்கு வராம இருக்கணும் அப்படின்னா நாம தான் தப்பிச்சுக்கணும். எனக்கு காங்கோட அப்பா சூசைட் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்கு, ஏற்கனவே காங்க மேலேயே நிறைய பிரச்சனை இருந்தது, அதனாலேயே இவருக்கு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து நிக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க கட்சியில. இப்போ இந்த பிரச்சனை வேறு சேர்றப்போ என்னடா வயசான காலத்துல தெரியுமா நாம அனுபவிக்கணும் அப்படிங்கறதுனால கூட அவர் செத்து போயிருக்கலாம், ஆனா நாம தப்பிக்கிற வழியை பார்க்கணும். ஏன்னா எம் மேல வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப் கிட்ட நீ வந்துட்டு கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப வேல்யூபிளான பெயிண்டிங்ஸ் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே மாதிரி இந்த மீனாவோட அம்மா பண்றாங்க.
அந்த வகையில டிஸ்ட்ரிக்ட் ப்ராசிக்யூட்டர் சொல்லி மீனாவோட அம்மாவோட பிரதரை அரெஸ்ட் பண்ண விடாம தடுத்துடுறாங்க. இது தெரிய வர்றப்போ நம்ம கிம்முக்கு பயங்கர கோவமா இருக்கு. அதுக்கப்புறமாக அந்த பெண்டன்ட்க்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருந்தது இல்லைங்களா, அதை வச்சு இதை யார் மேக் பண்ணாங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்கட்டுமான்னு கிம் கேட்டிருப்பாங்க. யூரியும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா இவர் கூட ஒர்க் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க யாரு என்னங்கறத சொல்றதுக்காக நம்ம யூரிக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்டன்ட்டை பத்தி பேசணும், அட்டன் பண்ணு கால அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணப்போ யூரி அட்டன் பண்ணுவாங்க. இந்த பெண்டன்ட்டை யார் மேக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ யூரி ஓகே அட்ரஸ் கொடுங்க நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா உன்னை தனியா அனுப்ப முடியாது, நான் தான் உன்னை கூப்பிட்டு போவேன், நான் உன் கூட வர்றதுக்கு ஓகே நான் தான் அந்த அட்ரஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூரிக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில கிம் தான் போய் பிக்கப் பண்ண அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி அந்த பெண்டன்ட் வந்துட்டு ஒரு ஷாமன் தான் மேக் பண்ணிருப்பாங்க. அந்த கெட்ட ஆத்மாக்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட நெருங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பாட்டிமா செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு தானே ரூபனோட அம்மா ரூபனுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ ஷாமன் தான் செஞ்சிருக்காங்க. இதை கொண்டு காட்டி கேட்கறதுக்கு இங்க இருக்கிற ஷாமன் இந்த பெண்டன்ட்டை நான் செய்யலைங்க, என் அம்மா செஞ்சாங்க, இப்ப என் அம்மா உயிரோட இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ஒரு முட்டுச்சந்து மாதிரி ஆயி போச்சு. என்னடா இது டெட் அண்ட் ஆயிடுச்சு, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அந்த பெண்டன்ட்டை வந்துட்டு இந்த ஷாமன் வந்து தொட்டு பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விஷுவலா தெரியுது. ரூபன் இறந்து போனதுக்கு அப்புறமாக ஒரு படகுல ஏற போவாங்க, அதாவது ஒரு ஆத்மா ஏற போகும். அப்போ அந்த ஆத்மாவை போக விடாம நம்ம யூரி வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி இந்த ஷாமனுக்கு தெரியுது. உடனே ஷாமன் வந்து சொல்றாங்க, இதை பாருமா இந்த பெண்டன்ட் உனக்கு சொந்தமானது கிடையாது, இறந்து போன ஒருத்தருக்கு சொந்தமானது. அந்த பொருளை நீ வச்சிருக்கிறதுனால இறந்து போன அந்த நபர் ஆஃப்டர் லைஃபுக்கு போக முடியல. அப்படி அந்த ஆத்மா போகாம இருக்கிறதுனாலதான் இத்தனை பிரச்சனைகள் சுத்தி நடக்குது, அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம உன் கண்ணுக்கு ஆத்மாக்கள்ல தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ யூரியும் ஆமான்னு சொல்றாங்க. சரி உன் கையை கூட அப்படிங்கிறப்போ யூரிக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கிம் சொல்றாங்க பரவாயில்ல உங்க ஷாமன் தானே உன் கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கிளவுஸ் போட்டு தான் கையை நீட்டுவாங்க. ஆனா அந்த ஷாமன் டக்குன்னு கிளவுஸ் எடுத்துட்டு யூரியோட கையை பிடிச்சிருவாங்க. பிடிச்சோன்னே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே உன் கண்களுக்கு ஆத்மாக்கள் தெரிய ஆரம்பிக்குது, இதெல்லாம் தான் காரணம். அவர் இறக்குற தருவாயில இந்த பெண்டன்ட் உங்ககிட்ட வந்திருக்கு, அதனால இறந்து போன அந்த நபரோட ஆத்மா ஆஃப்டர் லைஃப்குள்ள போக முடியல. அப்படி அந்த ஆத்மானால ஆஃப்டர் லைஃப்குள்ள போக முடியாம அதுவும் பக்கத்திலேயே தங்கிட்டதுனால இத்தனை அமானுஷங்களும் நடக்குது அப்படிங்கிறாங்க. கிம் கேட்பாங்க, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களே அப்படிங்கிறப்போ சொல்யூஷன் எல்லாம் சொல்ல முடியாதுமா, இது உன்னோட விதி, நீ அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்ட்டுருவாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் இதாதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். நம்ம யூரிக்கு என்னடா இதுல இருந்து மீண்டு வரவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வந்து கிம்மோ வந்து ஃபீல் பண்றாங்க, நீ கவலைப்படாத யூரி, இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழியையும் ஆண்டவன் நம்மளுக்கு காட்டுவான், நீ தைரியமா இரு அப்படிங்கிறாங்க. சரி நான் தைரியமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த பெண்டன்ட் வந்து ரூபனோட அம்மா ரூபனுக்கு கொடுத்தது அப்படின்னு தான் அவன் சொன்னான். பட் இது உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னா இது நீயே வந்து வச்சுக்கோ, இதை யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து உன் மேல ஒரு பிரியத்துல தானே கொடுத்துருக்காங்க, சோ நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. கிமோ ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. இந்த பக்கமாக இந்த காங்க ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா காங்கோட அப்பா இறந்து போயிட்டாங்க, இறுதி காரியங்கள்லாம் வந்து பார்க்கணும் செய்யணும் இல்லைங்களா. சோ அதுக்காக அப்படி ரிலீஸ் பண்றப்ப கூட ஒரு ஃபோன் கொடுப்பாங்க. இந்த போன் நீ கரெக்டா வந்து நாங்க எப்பெல்லாம் கால் பண்றோமோ அப்ப அட்டன் பண்ணணும், ஜஸ்ட் 5 days மட்டும் தான் நாங்க பரவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பாவோட இறுதி காரியங்களை பாக்குறதுக்காக வர்றப்போ இந்த இறுதி சடங்கு அட்டன் பண்றதுக்கு யாருமே வரலங்க. இதுக்காக ஒரு மாதிரி மென்டலா அப்செட் பண்ணிருது. சீஃப் ப்ராசிக்யூட்டரை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த லேடி ப்ராசிக்யூட்டருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தெரிய வர்றப்போ இப்பதான் மீனாவோட அம்மாக்கு அப்பாடான் இருக்கு. அதுக்கப்புறம் காங் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனப்போ ஒரு போன் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த போன்ல இருந்துட்டு கால் பண்ணிருப்பாங்க. அட்டன் பண்ணி அப்படியே வச்சுட்டாரு. ஏன் போன் பண்ணிருக்காங்கன்னா இப்போ எந்த இடத்துல அவர் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில இருந்து வெளியே வரப்பவே ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அது தவிர்த்து நீ வேற இடத்துல போய் தங்கியிருக்க, அது உங்க வீடாவே இருந்தாலும் உங்களோட ப்ராப்பர்ட்டியாவே இருந்தாலும் தப்பு, நாங்க உடனே வந்துட்டு உங்களோட பரவலை வந்து நாங்க கேன்சல் பண்றோம், நீ உடனே வந்து ஜெயிலுக்கு ரிட்டர்ன் ஆகணும், நீ வந்து உண்மையிலேயே தெரியாம இதை பண்ணிருந்த அப்படின்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீ சரண்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கு. இந்த காங்குக்கு வந்து கோபத்துல சீ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்பாவோட சாவுக்கு ஒரு காக்கா குருவி கூட வரலையே அப்படின்ட்டு அப்பதான் ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதை எடுத்து பாக்குறாங்க. இதுல வந்து கிம்மோட சின்ன வயசு போட்டோ, கிம்மோட திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அப்ப அதுல ஒரு கேமராவும் இருக்கும். அதை எடுத்து ஒரு வீடியோவை பிளே பண்றாரு. அதை பிளே பண்றப்பதாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய ஷாக். 12 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போட்டிங் போனது நம்ம யூரி, ரேமன், ரூபன் மட்டும் கிடையாது, இன்னொரு கப்பல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த காங் தான். இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஒன்னா காலேஜ் படிச்சவங்க தான், அதனாலதான் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல காங் கூட வந்தது அப்போ காங் டேட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. சரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டுக்கு மேல வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டா. சரி ஒயின் குடிக்கிற மாதிரி வீடியோ கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ண, எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன், நான் கீழே போய் ஒயின் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காங் கீழே வந்திருப்பா. அப்பதான் யூரி மேல ஒயின் கொட்டினது, அதை நான் கிளீன் பண்றதுக்கு டிஷ்யூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூபன் வந்தது, ரேமனோட பேக் ரூபன் செக் பண்ணது. அதுக்கப்புறமாக தான் ரேமன் வந்துட்டு யூரிய காதலிச்சிருக்கான் ஒன் சைடு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இவங்களுக்குள்ள வந்து அந்த வாக்குவாதம் நடந்திருக்கும். இருடா பதில் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் பின்னாடி ரூபன் போக இதை காங்க பார்த்துருப்பான். சரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்லிட்டு ஒயின் அந்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்தப்போ
சடார்னு போட் வந்து ஆடி இருக்கும், இல்ல கீழே வந்து ஒரு பாறையில இடிச்சிருக்கும். அப்படி போட் ஆடினப்போ இவன் ஸ்டெடியா வச்சிருப்பான் இல்லைங்களா அந்த கேமரா, அது அப்படியே ஸ்லாண்டிங்கா போய் சரிஞ்சு விழுந்திருக்கும். அந்த சமயத்துல கேமரா ஆன்ல தான் இருந்திருக்கு. அப்படியே அது சரிஞ்சு விழுந்தப்போ சில விஷயங்கள் அது கவர் பண்ணிருக்கு. அது இப்பதான் வந்துட்டு இந்த காங்கே பாக்குறான். ஏன் இத்தனை வருஷம் பார்க்காம இருந்திருப்பான் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடந்தது அப்படி. யூரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், ரூபனும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், அதுல ரூபன் இறந்தே போயிட்டான். அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு பெரிய ட்ராமாவா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் திங்ஸ் இந்த கேமராவெல்லாம் பார்க்காம அப்படியே வச்சிருப்பான். இவனோட திங்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருந்துருச்சு. இப்பதான் எதிர்ச்சி எடுத்து பாக்குறப்போ ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. உடனே நம்ம யூரிக்கு தான் கால் பண்றாங்க. யூரி அட்டன் பண்ணிட்டு என்ன வெளியே இருக்கேன்னு கேக்குறதுக்கு, ஆமா என்ன அப்பா இறந்து போயிட்டாரு இல்லையா, அந்த இறுதி காரியங்களை பாக்குறதுக்காக நான் வெளியே வந்திருக்கேன். அப்பாக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வெளியே வர்றதுக்கு அவர் உயிரை ஏவிட்டு இருக்காரு. ஆனா நல்லதுதான். ஆனா யூரி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி நாம அங்க போட்ல போனப்போ அங்கதானே ரூபன் வந்து இறந்து போனா. அவன் இறந்ததுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் எனக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு கேமரா வந்து நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சிருந்தோம். அதுல சிலதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட சொல்லணும். இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் யூரிக்கும் வந்து அந்த கியூரியாசிட்டி இருக்கு இல்லைங்களா. சோ யூரியும் வந்துட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா. இந்த பக்கம் நம்ம கிம்ம தான் காட்டுறாங்க. கிம்முக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஜெயில இருந்து நாங்க பரோல் கொடுத்துருந்தோம் அந்த காங்குக்கு, அவங்க அப்பாவோட இறுதி காரியங்களை பாக்குறதுக்காக. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கான்டாக்டே கட் ஆயிடுச்சு. அவன் இங்க இருக்கான தெரிய வந்திருக்கு. நாங்க அவனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கும் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. ப்ராசிக்யூட்டர் தான் இல்லைங்களா. சோ அவரையும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டுருக்கோம். வந்ததுக்கு அப்புறமா தான் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா காங்கு இறந்து கிடக்குறான். அது தலையில தான் அடிபட்டு இருக்கு. இறந்து கிடக்குறான். பக்கத்துல நம்ம யுரி நிக்கிறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கடைசியில யுரி விசாரிச்சு தானே தீரும். அங்க இருந்தது யுரி தான் இல்லையா. சோ யுரிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மத்தவங்க வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிம் கேக்குறாங்க. இதை பாரு கிம், நீ தலையிடாத. என்னோட லாயருக்கு நான் கால் பண்ணிருக்கேன், வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இன்வெஸ்டிகேஷன் என்கிட்ட தானே வந்து பண்ண போறாங்க, நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ எப்படி அங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிம் சொல்றாங்க, இந்த மாதிரி அவனுக்கு வந்து பரோல் கொடுத்திருந்தாங்க, பட் லிமிட்டை தாண்டி அவன் போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்லி ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அரெஸ்ட் பண்றப்ப கூட நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் அண்ணா என்னையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளினதே. அதனால கூப்பிட்டாங்க, போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு போலீஸ் எல்லாம் வந்ததும் அங்க இருந்து கிம் எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக இங்க இந்த ரேமனை தாங்க கட்டுறாங்க. ரேமன் கையில பாக்ஸ் டைப்ல ஒரு குட்டியா ஒரு ஹிடன் கேமரா மாதிரி இருக்கு. அது பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா நம்ம யூரி கிட்ட எப்படி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வா என்கிட்ட இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. தவிர்த்து டீட்டெயிலா சொல்லிருக்க மாட்டான் இல்லைங்களா காங்கு. அதே மாதிரி ரேமனுக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பான். ரேமன் அந்த கியூரியாசிட்டியில அவன் தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்திருப்பான் நம்ம யூரிக்கு முன்னாடி. அப்ப இந்த வீடியோவையும் காமிச்சிருப்பான். அதுல என்ன வீடியோ கவர் ஆயிருக்கும், நாங்க இவங்க 2 பேர் சண்டை போட்டு வந்திருப்பாங்க இல்லையா. நீ நில்லு ரேமன் சொல்லு அப்படின்னு ரூபன் கூப்பிட்டே வந்திருப்பா. அப்ப நீ யூரிய காதலிச்சிருக்க, அதனாலதான் நான் யூரிக்கு ப்ரப்போஸ் பண்றதுல நீ தடுத்துட்டே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. கரெக்டா அந்த போட்டோட அந்த சைடு பக்கம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ரேமனுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹைப்புக்கு போயிட்டான். ஆமா நான் என்ன பண்ணட்டும், எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் காதலிக்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு சண்டை போட்டா நம்ம மொத்த குடும்பமும் நான் என்ன வந்து நான் ஏதோ பெரிய கொலக்குத்த பண்ண மாதிரி என்ன பாக்குது. ஏன்னா உங்ககிட்ட நான் எதையும் வந்து போட்டி போட்டு வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்புல பேசியிருப்பான். ரூபனுக்கு ஒன்னும் புரியல. என்ன ரேமன் என்ன பேசுற, இதுல என்ன இருக்கு? ஆமா நானும் யூரிய காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுவோம், அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதை அவ வந்து அவ மனசு சொல்லட்டும் அப்படிங்கிறது தானே இருக்கும். இதுல பேசுறதுக்கும் இதை சொல்றதுக்கும் உனக்கு என்ன வந்து தயக்கம் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நீ தான் அந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு கரெக்டா சொல்ற சமயத்துலதான் அந்த பாறையில வந்து போட் பட்டிருக்கும். இப்ப பயங்கரமா அந்த போட் வந்து ஷேக் ஆயிருக்கும். அப்ப நிஜமாலுமே தெரியாம தாங்க தவறிதாங்க இவர் விழுந்திருப்பாரு. யாரு? ரூபன். ஆனா டக்குன்னு அந்த ரேமன் வந்து கையை பிடிச்சிருப்பான். தள்ளி விட்டது ரேமன் கிடையாது, அந்த போட்டோட அந்த ஷேக்னாலதான் ரூபன் வந்து கீழே விழுந்தாங்க. ஆனா கையை பிடிக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டான். ஆனா பிடிச்சவனுக்கு மைண்டுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, ஏன் கையை பிடிக்கணும், எதுக்கு இவனை காப்பாற்றணும், இவனை காப்பாத்துறதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு, இந்த குடும்பத்திலும் இருக்கிற வரைக்கும் நாம ஒரு அந்நியமா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திருப்பான். அந்த பார்வையில வந்து ஆக்சுவலி ரூபனுக்கு பயம் வந்திருக்கும். ஐயோ ரேமன் கையை விட்டுருவானோன்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரியே ரேமன் கையை விட்டுட்டான். அதுக்கப்புறமாக தான் ரூபன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். இந்த வீடியோ தான் அந்த போட் ஷேக் ஆனதுல அந்த கேமரா சரிஞ்சு விழுந்து இதெல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இதை இவன் தான் பார்த்துட்டான் இல்லைங்களாக்கா. இப்ப வந்து இது ரேமன் கிட்டையும் காட்டுறான். இதை பார்த்த ரேமன் இருந்துட்டு, இதுல என்ன இருக்கு, நான் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணேன், பட் முடியாம அவன் கீழே விழுந்துட்டான், அதுல ஒண்ணு நான் அவனை தள்ளிவிட்ட மாதிரி இல்லையே, அந்த போட் ஷேக் ஆனதுல அவன் தான் வந்து தவறி கீழே விழ போனான், நான் ஜஸ்ட் கையை தானே பிடிச்சிருந்தேன் அப்படிங்கிறப்போ இதுல வந்து என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாதாடுறான். சரி இருக்கட்டும், நீ தள்ளி விடல அப்படின்னே இருக்கட்டும், ஆனா நல்லா பார்த்தா தெரியுது நீ தான் கையை விட்ட. நினைச்சிருந்தா நீ அவன் கையை பிடிச்சு நல்லா தூக்கி இருக்க முடியும், போட்டுக்குள்ள கொண்டிருக்க முடியும், அன்னைக்கு ரூபன் சாகாம நல்லா காப்பாத்திருக்க முடியும். ஆனா நீ தாண்டா கையை விட்ட. சரி நீ இவ்வளோலாம் வந்து சொல்ற இல்லையா, என் பக்கம் தப்பு இல்லை, இது ஆக்சிடென்ட், என்னால அவன் கையை தூக்கி காப்பாற்ற முடியலன்னு சொல்ற இல்லையா, சரி நான் இது உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறப்போ ரேமனுக்கு கோவம் வந்துடுது. கால் பண்ணாதாடா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல நான் பண்ணி தான் தீர்வேன், ஆல்ரெடி நான் இதை யூரி கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப யுரியும் இங்க வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ரேமனுக்கு. அங்க இருக்கிற ஏதோ ஒரு ராட் மாதிரி எடுத்து தலையிலேயே அடிச்சிடுறான். ஸ்பாட்லயே வந்துட்டு கிம் இறந்து போயிடான், ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். என்னடா இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, இங்க நம்ம வந்தது யாருக்கும் தெரியாது, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போய் நோட்டீஸ் பண்ணிருப்பான். அந்த இடத்துல ஹிடன் கேமரா வச்சு இந்த எல்லா கான்வர்சேஷனையும் காங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற கேமராவை எடுத்துக்கிட்டு போலாங்கிறப்போ யூரி கிட்ட இருந்து சில மெசேஜ் வருது. அது இந்த டிஸ்பிளேல பாத்துடுறான் ரேமன். காங்குக்கு தான் வருது. காங்கோட போனை இவன் எடுத்து மெசேஜ் என்னன்னு படிக்கிறான். யூரி என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நீ சொன்ன இடத்துக்கு என்னால வர முடியாது, நீ என்ன அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தேன்னு சொன்ன இல்லையா, அவங்ககிட்ட கிடைச்சிருக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட் பத்தி, அது என்ன எதுன்னு எனக்கு போன்லயே சொல்லு அப்படிங்கிறப்போ, இல்ல யூரி போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காங்க இறந்து போயிட்டான். காங்கோட போன்ல இருந்து யூரிக்கு இந்த ரேமன் மெசேஜ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா இவங்க போனதுக்கு அப்புறமாக யூரி வர, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. போலீஸ் விசாரணையில யூரி அங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக யூரி தான் மர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா? கண்டிப்பா சஸ்பெக்டா வச்சு யோசிப்பாங்க. ஆனா விசாரிக்கிறப்ப தெரிஞ்சு வந்துரும் யூரி வந்துட்டு இந்த மர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தெரிய வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம காங் தான் கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம யூரி வர்றதுக்கு முன்னாடியே காங் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வர்றதுனால விசாரணை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக யூரிய வந்து விட்டுருவாங்க. இந்த கேஸையும் பாக்குறது வந்துட்டு நம்ம கிம் தாங்க. அவருக்கு என்னமோ வந்து ஏதோ ஒண்ணு வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கு, அங்க என்னமோ இருக்கு, காங் இறந்து போனதுக்கு முன்னாடி ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகேன் அந்த இடத்த இன்னொரு வாட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வராங்க. அங்க அவருக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம யூரியை தான் காட்டுறாங்க. யூரியோட கண்ணுக்கு ரூபனோட ஆத்மா தெரியுது. அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ரேமனை தான் காட்டுறாங்க. ரேமன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறமாக இந்த கம்பெனியோட அடுத்த வாரிசு நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல ரெடி ஆயிட்டே இருக்கிறப்போ இவன் ஷர்ட் வந்து ஃபுல் ஹேண்டுங்க. அந்த மணிக்கட்டு கிட்ட போடுற பட்டன்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பட்டன் வந்து அவன் வச்சிருப்பான். அதுல ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு மிஸ் ஆகுது. எதை எங்காவது விழுந்திருக்கும், தேடுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட செக்ரட்டரி கிட்டயும் சொல்லியிருப்பான் ரேமன். அவரும் தேடிட்டு, சார் ஒண்ணுதான் சார் கிடைச்சது, இன்னொன்னு வந்து நான் தேடி பார்த்தா கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்போ ரேமனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நம்ம காங்க மர்டர் பண்ணோம், அந்த ஃபோர்ஸா அடிச்ச சமயத்துல நம்ம மணிக்கட்டுல இருந்து அந்த பட்டன் அது விழுந்து போயிருக்கு, அப்ப அங்கதான் அது கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிய வருது. அது சாதாரண பட்டன் இல்லைங்க, கொஞ்சம் டைமண்ட் எல்லாம் வச்சு பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணது. அது எல்லாருமே எல்லாரோட ஷர்ட்லயும் வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? சோ அது போலீஸ்க்கு கிடைச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ரேமனுக்கு நல்லாவே தெரிய வருது. அதே மாதிரி அந்த பட்டன் தான் நம்ம கிம் கையிலையும் கிடைக்குது. அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறப்போ பயங்கரமா வந்து ஒரு ட்ரக் வருதுங்க இவரை இடிச்சு தள்ளுறதுக்காக. அப்போ நம்ம யூரி எப்படி கரெக்டா வந்தாங்கன்னு தெரியல. அவங்க நம்ம கிம்ம காப்பாத்துறதுக்காக தள்ளி விட்டுட்டு அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த ட்ரக் யூரிய தூக்கி அடிச்சுட்டு போயிருது. அவ்வளவுதான். யூரிக்கு வந்து அந்த தூக்கி அடிச்ச அதிர்ச்சி மட்டும் இல்ல, தலையில அடிபட்டு பயங்கரமா பிளட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிம்மு தான் ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கிம்முக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்குது, அவரும் மயங்கிடுவாரு. கிம்முக்கு ஏற்பட்டது அதிர்ச்சி தான், பெரிய சீரியஸான இஷ்யூ கிடையாது. ஆனா இப்படி ஸ்ட்ரெஸ்ஸால ஒரு அதிர்ச்சியாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கிம்மெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கு, இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது, இப்போதைக்கு அவரோட உயிருக்கு ஆபத்து கிடையாது, பட் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவருக்கு எகைன் அட்டாக் ஆகக்கூடாது, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அவங்க இருப்பாங்க, எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க. இப்பதான் பாட்டிமா இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படி நிம்மதியா உயிரே வந்த மாதிரி இருக்கு. கிம் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிறாங்க. கிம் கண்ணு முழிச்சதும் அவர் ஃபர்ஸ்ட் கேட்கறது யூரியா தான். இவங்க யூரிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லாம எல்லாரும் தலை குனிஞ்சிருக்காங்க. கிம்மால ஏத்துக்க முடியல. உடனே யூரியா அட்மிட் பண்ணிருக்க ரூமுக்கு வந்து பாக்குறப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு, யூரியா காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, ஏதாவது மிராக்கல் நடந்தாதான் உண்டு, நீங்க வர்ஸ்டா என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நீங்க வந்து உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யூரியோட பாட்டிமாக்கெல்லாம் என்னடா இது, நான் பெத்த பையன் மருமக எல்லார் சாவையும் கண்ணு முன்ன பார்த்தேன், என் பேத்தி சாகரதியமா பார்க்க போறேன் அப்படின்ட்டு அப்படியே உடஞ்சு போயிடுவாங்க. கிம்மால ஏத்துக்கவே முடியல, தன்னை காப்பாத்த வந்து யூரிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறது ஏத்துக்க முடியல. அண்ட் தென் யூரி எப்படி கரெக்டா அங்க வந்தா அப்படிங்கறதும் கிம்முக்கு வந்து தெரியல, யோசிக்கவும் முடியல. இந்த பக்கமாக இந்த மீனாவோட அம்மா அண்ணா எல்லாருக்கும் இது தெரிய வருது. யூரி வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர், எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவா, இப்ப நம்ம என்னமா பண்றது, போய் அவளை பார்க்கணும் இல்லையா, இல்லைன்னா நம்மளால தப்பு வரும்ல அப்படிங்கிறதுக்கு வேண்டாம், இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா எல்லா கோமும் நம்ம பகல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம், மிச்சத்தெல்லாத்தையும் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிம்முக்கு பயங்கர கில்ட்டா இருக்கு, தன்னை காப்பாத்த வந்துதான் யூரிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தன்னோட கூட ஒர்க் பண்றவங்க கூட எல்லாம் பேசி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்போ பாட்டிமா தலைன்னு யாருக்கோ கால் பேசிட்டு இருப்பாங்க. சரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் பாட்டிமாவே பேசி அனுப்பிச்சு வச்சிடுறேன் வீட்டுக்கு, நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட வந்து சொல்லலாம், வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம்னு வர்றப்போ பாட்டிமா வந்து யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா ரேமனோட அம்மா கிட்ட. இந்த ஆக்சிடென்ட் பத்தி அவங்க கேட்டிருப்பாங்க. இல்ல நல்லா இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, ரூபனோட அந்த ஹார்ட் தான் வந்து என் பேரன் கிம்முக்கு வச்சிருக்கு, அதுக்கு நாங்க என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம், அந்த இதயத்துக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், டாக்டர் சொல்லிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கிம் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா கட் பண்றதுக்கும் கிம் நிக்கிறதுக்கும் சரியா இருக்கு. பாட்டிமா இப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, ரூபனோட இதயம் அப்படிங்கிறீங்க, அப்ப ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்போ எனக்கு வைக்கப்பட்ட இதயம் வந்து ரூபனோட தான், அண்ட் தென் அந்த ரூபனோட அம்மா தான்
நாம லஞ்சுக்கு மீட் பண்ண போனோமே அந்த லேடி தான் ரூபனோட அம்மாவா சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, மறைக்கணும்ட்டு இல்லடா, தேவையில்லாம சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், கடைசியில் நீ எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஆமா அவங்கதான் வந்து ரூபனோட அம்மா, ரூபனோட இதயம் தான் உனக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி கிம் யோசிக்கிறாங்க, ரூபனோட இதயம் எனக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப லஞ்சுக்காக நம்ம போய் மீட் பண்ண அந்த லேடி ரூபனோட அம்மானா ரேமனுக்கும் அவங்கதான் அம்மா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமாக யுரி பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. யுரி பொழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை டாக்டர் கொடுக்கலங்க, அதுக்காக இவங்க நம்பிக்கை விட்டுட முடியுமா? கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. யுரி நீ எப்படியாவது முழிச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல நம்ம யுரியை தான் காட்டுறாங்க. அதாவது யுரி கிட்டத்தட்ட அந்த இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆத்மா வந்து கிவ் அப் பண்ணிடுச்சு. அப்படி நல்லா பச்சை பசேல்னு காடு மாதிரி இருக்க ஒரு இடத்துல யுரி அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு லேடியை பாக்குறா. இந்த லேடி வேற யாரும் இல்லைங்க, காங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு கூட பிரெக்னெண்டா இருந்தது. நம்ம யுரி கிட்ட கூட இந்த ஆத்மா வந்து ஹெல்ப் கேட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணு அங்க இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இது வரைக்கும் யுரியால எத்தனை ஆத்மாக்களுக்கு நல்லது நடந்திருக்கும், அந்த எல்லா ஆத்மாக்களும் அங்க இருக்கு. அப்படி ஒவ்வொரு ஆத்மாக்களோட போய் அவங்க கையை வந்து யுரி வந்து பிடிக்கிறான். அதாவது யுரி இறந்து போய் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் இருக்கு இல்லைங்களா, இறந்து போன ஆத்மாக்கு, அதுல டிராவல் ஆகுறதுக்கு யுரியோட ஆத்மா தயாராயிட்டு இருக்கு நம்மளுக்கு இங்க காட்டுறாங்க. இந்த பக்கம் ரூபனோட இதயத்தை தான் தனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கிமுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக ரூபனோட கல்லறைக்கு வராங்க. அங்க அந்த பெண்டட்டை வச்சிடுறாங்க. ரூபன், இது உங்களுக்கு சொந்தமானது, உங்க இதயம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பட் யாரோட இதயம் எனக்கு வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கிறப்போ இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட இதயத்தாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லது மட்டும் பண்ணணும், எந்த வகையிலும் தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். பட் அது நீங்க தான் தெரிய வர்றப்போ நான் இன்னுமே கூட நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் தென் இந்த பென்டென்ட் வந்து உங்களுக்கு சொந்தமானது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறை வச்சிருவாரு. கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் கேட்பாரு, இது பாருங்க என்னால வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது நீங்க எந்த அளவுக்கு யுரியை காதலிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த பெண்டன்ட்டை போட்டு விடுறப்ப கூட மரணம் அப்படின்னு ஒண்ணு வந்தா அது எனக்கு வரட்டும், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது யுரின்னு சொல்லிட்டு இந்த பெண்டன்ட்டை நீங்க யுரிக்கு கொடுத்தீங்க. இப்போ யுரி கிட்டத்தட்ட செத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மரணத்தோட போராடிட்டு இருக்கா, அவளை நீங்க தான் காப்பாத்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இந்த பக்கம் யுரியை தான் காட்டுறாங்க. யுரி அப்படியே எல்லா ஆத்மாக்களையும் கடந்து வருது. ஒரு நதிக்கரை கிட்ட வந்துடுது. அங்க ஒரு படகு இருக்கு. அந்த படகுக்குள்ள ஒரு லேடி இருக்காங்க. இறந்து போன ஆத்மாக்கள் ஆஃப்டர் லைஃப்க்கு போகணும் அப்படின்னு இந்த படகுல ஏறி போகணும். அந்த லேடியும் கையை நீட்டுறாங்க. இப்படி கை கொடுக்க போற சமயத்துல அங்க ரூபனோட ஆத்மா வந்து தடுத்து நிறுத்திடுது. ரூபனை பார்த்த யுரிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ரூபன், கடைசியா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்போ, ஆமா யுரி, ஆனா நான் உன்னை இப்படி இந்த நிலைமையில பாக்கணும்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அந்த பக்கம் பாரு அப்படிங்கிறப்போ அங்க எல்லா ஆத்மாக்கள், இது வரைக்கும் யுரியால பயனடைஞ்ச எல்லா ஆத்மாக்கள் இருக்கும். அந்த ஆத்மாக்கள் எல்லாருக்கும் நீ நல்லது செஞ்சிருக்க. அவங்க நீ வந்து உயிரோட இருக்கணும், உன்னோட லைஃபுக்கு நீ திரும்பி போகணும், நீ நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதே ஆசைதான் எனக்கும். அதனால போ யுரி, உன்னோட உடம்புக்கு திரும்பி போ, உன்னோட வாழ்க்கைக்கு திரும்பி போ அப்படிங்கிறப்போ யுரிக்கு வந்து அப்படி துக்கம் தொண்டை அடைக்குது. நான் அன்னைக்கு பொழைச்சதுக்கு காரணம் நீதான் ரூபன், உன் இடத்துல சாக வேண்டியவனா, என்னை நீ காப்பாத்திட்டல அப்படிங்கிறப்போ, இதை பாரு யுரி, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதுதான் என்னைக்கும். ஒருவேளை நீ இறந்து போய் நான் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பான சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். மரணம் அப்படின்னு வந்தா அது எனக்கு வரட்டும், நீ நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இந்த படகுல நான் ஏறி போறேன், ஆஃப்டர் லைஃபுக்கு நான் போறேன். இதுக்கப்புறமாக என்னால நீ எந்த வகையில கஷ்டப்பட மாட்டேன். ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணை நான் உனக்கு கொடுத்ததுனாலதான் நீ ஆத்மாக்களை பார்த்தது, உன் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டுட்ட. ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காது. ஆஃப்டர் லைஃபுக்கு ப்ராப்பரா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உன்னோட சாபம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே முடியாம அழுதுட்டு கடைசியில நீ போயுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல ஏறி ரூபன் போயிடுவாங்க. இப்படி இந்த ஆத்மாக்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் யுரியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த உயிரை காப்பாத்த போராடிட்டு இருப்பாங்க. அந்த ஆஃப்டர் லைஃபுக்கான படகுல ஏறி ரூபனோட ஆத்மா போனதும் யுரியோட ஆத்மா அவங்க உடம்புக்கே ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ பல்ஸ் வந்துருச்சு. டாக்டர்ஸும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு யுரி பொழைச்சிடுவா அப்படின்னு ஹோப் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பாட்டி, இன்னொரு பக்கம் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யுரியோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. யுரி கண்ணு முழிக்க இதுக்கப்புறம் அபாயம் இல்ல, உயிருக்கு ஆபத்துலன்னு தெரிய வரப்போ எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. யுரி கண்ணு முழிச்சிட்டு அப்படிங்கிற நியூஸை யாருக்கிட்டையும் சொல்லாம வச்சிருக்காங்க. ஈவன் ரேமனுக்கு கூட இன்னும் தெரியல. இன்னும் கோமால தான் யுரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது. ஈவன் மீனாவோட அம்மா இவங்க எல்லாருக்குமே கூட அப்படிதான் சொல்லி வைக்கிறாங்க. யுரி கண்ணு முழிச்சிட்டா அப்படிங்கறத சொல்லல, அது கொஞ்சம் வந்து ரகசியமா தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிம்மோட பாட்டிமா வந்துட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் வந்து உன்னை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். ஆனா அது வந்து வேணுக்குன்னு கிடையாது, உங்களை பிரிக்கணுங்கிறது கிடையாது. என் பேர கிம்மோட உயிரோட மேல இருந்து எனக்கு பயம் தான். ஆனா நீ அவனை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை துச்சமா மதிச்சிருக்க பாத்தியா? ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல அவன் தான் மாட்டிருக்கணும். அவனை காப்பாத்திட்டு உன் உயிரை கூட துச்சமா மதிச்சு நீ அவனுக்காக கொடுக்க பார்த்த. நான் இது எல்லாத்தையும் வந்து பெருசா யோசிக்காம நான் பாட்டுக்கு ஜாதகம், நீ பிளாக் மங்கி இயர்ல பிறந்தவ, என் பேர் எனக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பாடான் இருக்கு நம்ம யுரிக்கும் கிம்முக்கும்.
அதுக்கப்புறமாக இங்க எப்படி ட்ரக் வந்தது, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அங்க இருந்து கேமராவும் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுக்க முடியல. அது எல்லாத்தையும் கூட நம்மளோட கிம் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ட்ரக்கு கிம் இடிக்க வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணது இந்த ரேமன் தான். இவன் ஷர்ட் பட்டன்ல ஒண்ணு அங்கதான் கிடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த எகைன் விசிட் பண்றதுக்காக கிம் போயிருக்கான் அப்படிங்கிறப்போ அவன் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாது, நம்மள எந்த வகையிலும் அவன் ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிம்ம கொள்றதுக்காக அவன் பிளான் பண்ணிருப்பான். அந்த ட்ரக்கையும் வந்துட்டு கிம் இடிக்கிற மாதிரி பண்ணிருப்பான். ஆனா அதுக்குள்ள ரூபனோட ஆத்மா வந்து நம்ம யூரி அலர்ட் பண்ணிட்டதுனால யூரி அங்க வந்து கிம்ம காப்பாத்திடுவாங்க. இந்த சமயத்துலதான் யூரியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற போன் கால் வந்திருக்கும். பாட்டிமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கிம்ம கால் பண்ணி கூப்பிட கிம்ம தான் வந்து யூரியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் இப்ப யூரி வந்துட்டு நார்மல் ஆயிட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் கிளவுஸ் போட்டுக்க வேண்டியது இல்ல, நம்ம யாராவது டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆத்மாக்கள் தெரியும் அப்படிங்கிற பயம் இல்ல. அப்போ கிம் கிட்ட கேக்குறாங்க, கிம் என்னோட கையை வந்து நான் கிளவுஸ் கூட போடாம இருக்கிற புடிச்சிட்டு வர்றேன், நான் வந்து ஆத்மாக்களை பார்க்கல, உனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ யூரிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஓ இதுக்கப்புறமாக என் கண்ணுக்கு ஆத்மாக்கள் தெரியாது அப்படிங்கிறது புரிய வந்துருச்சு. அப்பதான் கிம் கேட்பாங்க, நீ எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த, ட்ரக் வரப்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா நான் வந்து ரூபனோட ஆத்மாவை பார்த்தேன், ரூபனோட ஆத்மா தான் வந்து என்ன அலர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சீனுக்கு மட்டும் நம்ம பார்த்துருப்போங்க, ரூபனோட ஆத்மா வந்து யூரியோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் வந்து அலர்ட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்கு, கிம்முக்கு நீ போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அதான் வந்து காப்பாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்டன்ட் நீ என்கிட்ட கொடுத்தே இல்லையா, அதை நான் வந்துட்டு ரூபனோட சமாதிலேயே வச்சுட்டு அது ரூபனுக்கு சொந்தமானது அங்கே இருக்கட்டும்னு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறமாக எல்லாம் ஓகே. ஆனா ரேமன் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. என்ன 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்டன்ட் அந்த இடத்துல கீழே விழுந்தப்போ நான் வந்து இவங்க ஃபேமிலி தான், நான் இந்த பெண்டன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் கிட்ட சொன்னவனே ரேமன் தான். அது எங்க கிட்ட சொல்லாமையும் மறைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த காங்கு சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட், அந்த ரூபன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு, என்ன பார்க்கவான்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா அந்த காங்க இறந்து கிடந்தான். அவங்ககிட்ட ஏதோ வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னா, அது என்ன எதுன்னு நீ விசாரிக்கணும் கிம் அப்படிங்கிறதுக்கு ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ரூபனோட நினைவு நாள் வருதுங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கோவில்ல பண்ணிட்டு இருக்காங்க. ரூபனோட நினைவு நாளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அஞ்சலி எல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறமாக ரேமன் நீ தான் இந்த கம்பெனியோட அடுத்த சேர்மன் அப்படின்னு அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேமனோட அம்மா சொல்றாங்க. ரேமனுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். இந்த பக்கமாக நம்மளோட யுரி கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வராங்க. ஆனா யுரியோட மைண்ட்ல என்னமோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னா, அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணுச்சுன்னு சொன்னா, காங்க அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டா. அங்க போனப்போ காங்க இறந்து கிடக்குறான். அப்படி அவன் ஏதோ வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட மென்ஷன் பண்ணா இல்லையா, அது இருந்தா அங்க ஏதாவது ஒரு பென் டிரைவோ இல்லை மெமரி கார்டோ கிடந்திருக்கணும். எதுவுமே இல்லையே. ஏன்னா கிம் கிட்டையும் கேட்டாச்சு, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அவங்களுக்கும் ஸ்பாட்ல அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை காங்கோட வீட்டுல ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதை சொன்னா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுரிக்கு நல்லா தெரியும். ஈவன் கிம் வந்து கால் பண்ணுவாங்க, டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டியா, நல்லபடியா சாப்பிட்டியா, படுத்து தூங்கிட்டு தானே இருக்க, ரெஸ்ட் எடுத்து தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆமா இன்னுதான் தூங்க போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சு காங்கோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. காங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வீடியோ ஏதாவது கிடைக்குமா, இல்ல பென் டிரைவோ மெமரி கார்டோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னும் யாரோ ஒருத்தவங்க உள்ள வர்ற மாதிரி இருக்கு. யுரிக்கு பயம் வந்துடுது. உடனே அங்க கால்ஃப் ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு யாராவது வந்து அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில அந்த நபர் கிட்ட வரப்போ அடிச்சிடலாம்னு சொல்லி ஓங்குனா அங்க வந்தது கிம். ஏ யுரி நீ என்ன எங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்ஃப் ஸ்டிக்கை பிடிச்சிடுவாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணா ரூபனோட நினைவு நாளும் வருது. அதுக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஈவன் மீனாவோட அம்மா அண்ணா எல்லாரும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. யுரியோட பாட்டிமாவை கூட இன்வைட் பண்ணிருப்பாங்க. பட் யுரி வந்து இன்னும் கோமால இருக்கா. ஸோ பாட்டிமா வருவாங்களா என்னன்னு தெரியாது, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த நினைவு நாளுக்கான இந்த கூட்டம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த கம்பெனியோட சேர்மன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ரேமனுக்கு 2 பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. எப்பவுமே மீனா கிட்ட ரேமன் வந்து பட்டும் படாம தான் பேசுவான். ஆனா இப்போ ரேமன் மீனாவோட ஷோல்டரை டச் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம தனியா மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறான். அம்மாவுக்கும் மகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா இப்படியாவது செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு. அந்த மெமரி கார்டு கிடைச்சிருச்சுங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜ் வந்து இருக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தான் இல்லையா காங்க. அந்த மெமரி கார்டு எங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னா, நைட் வந்து யாருக்கு தெரியுமா காங்கோட வீட்டுக்கு தேடுறதுக்காக யுரி போயிருப்பாங்க. பின்னுக்கவே வந்திருப்பாரு நம்மளோட கிம். அந்த சமயத்துல வேற யாரோ வராங்கன்னு அடிக்கிறதுக்காக கால்ஃப் ஸ்டிக்கை வந்து வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம யுரி. அப்போ வந்து அவர் பிடிச்சிருப்பாரு. பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டை வந்து தட்டி விட்டுருப்பாரு. அதுல இருந்து ஒரு கால்ஃப் பால் வந்து கீழே விழுந்து அப்படியே 2ஆ பழக்கும். அதுக்குள்ளதான் மெமரி கார்டு இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டுல அந்த கேமரா இருந்தது இல்லைங்களா, அதோட மெமரி கார்டு இது. இந்த பக்கம் பேரலா நம்மளுக்கு ஒரு விஷயம் காட்டுவாங்க. இந்த சர்ச் வாரண்டோட ரேமனோட வீட்டுக்கு போயிட்டு இப்ப தங்கியிருக்கிற இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்றதுக்கான வாரண்ட் இருக்கு நம்ம கிம் கிட்ட. அவர் சர்ச் பண்றாரு. இன்னொரு பக்கம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த நினைவு நாள் அட்டன் பண்றதுக்காக நம்ம யுரி வந்துட்டு இருக்காங்க. கால் பண்ணி கிம் கிட்ட சொல்லுவாங்க, நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கமாக ஃபர்ஸ்ட் ரேமன் வந்து பேசுவாங்க, என் தம்பி ரூபன் எவ்வளவு நல்லவன், அவன் இல்லாததை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமாக ரேமனோட அம்மா வந்து பேசுவாங்க. அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அதாவது இந்த மாதிரி என் பையன் ரூபன் இல்லாத நினைச்சு நான் வருத்தப்படுறேன்,
அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்சலி செலுத்துறதுக்கான என்னென்ன பேசணுமோ இவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா பையன் இல்லை அப்படிங்கறது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இதுக்கப்புறமாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் எங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ யுரி கிடுகிடுன்னு வருவாங்க. வந்து நிறுத்துங்க அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஈவன் மீனாவோட அம்மாவுக்கும் யுரி கோமால தான் இருந்தா எப்படி எழுந்து வந்தான்னு சொல்லிட்டு வந்த யுரி இருந்துட்டு, ஆண்டி நீங்க முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒரு ட்ரிப் மாதிரி போனோம் போட்ல. அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இதை வந்து அம்மா பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னமோ வந்துட்டு பண்ணுவான் இந்த ரேமன் வந்துட்டு. அம்மா அது தேவை கிடையாதுமா, இதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரேமன் பேசாம இரு, நான் பார்த்தே தீரணும், என் பையன் ரூபன் சம்மந்தப்பட்டது, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ண சொல்றாங்க. அது பிளே பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. ரேமனோட அம்மாவால டைஜஸ்டே பண்ண முடியல. அங்க பாடி கார்டு மாதிரி இருக்கிறவங்க தான் ஓகே நினைவஞ்சலி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்க. மீனாக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ரேமன் எங்க சேர்மன் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க. இப்ப இங்க 3 பேர் தான் இருக்காங்க. அப்ப ரேமன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதெல்லாம் நம்பாதம்மா, இதெல்லாம் வந்து இவங்க என்ன வச்சு ஏதோ இது பண்ணிருக்காங்க, மாபிங் மாதிரி பண்ணிருக்காங்கம்மா அப்படிங்கிறப்போ, டே நிறுத்து, இது உண்மை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியுது, ஏன்டா இப்படி பண்ண? சரி நீ வந்து ரூபனை காப்பாத்தான் ட்ரை பண்ண முடியாம தான் நீ வந்து கையை விட்ட அப்படின்னா அதை ஏன்டா எத்தனை வருஷம் சொல்லாம இருந்த அப்படிங்கிறப்போ, யாருமா நம்பிருப்பா? நான் சொன்னா நீ நம்புவியா? சின்ன வயசுல இருந்து ரூபன் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் நம்புவீங்க. ஆனா நான் ஏதாவது சொல்லி நீங்க நம்பிருக்கீங்களா அப்படின்னு சொல்றப்ப இந்த அம்மாவுக்கு என்னடா இப்படி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமாக ரேமன் நம்ம யூரியோ ஒரு முறைச்சிட்டு வெளியே வந்து, இந்த மாதிரி என்னோட வீடியோ இவங்க வந்து தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க, இதை மாப்பிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேஸ் போட போறேன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு லீகல் டீம் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி யூரி வந்து காட்டு கத்துவா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, யூரி உனக்கு புரியாது, எல்லாமே இருக்கிற உனக்கு எதுவுமே இல்லாத என்னை பத்தி ஒண்ணும் புரியாது அப்படிங்கிறப்ப, உங்ககிட்ட என்னடா இல்ல, எல்லாரும் அன்பா தானே பாத்துக்கிட்டாங்க, உன்னோட பிறப்பு பத்தின ரகசியம், நீ இந்த குடும்பத்தை சேர்ந்த பையன் இல்ல அப்படிங்கிற ரகசியம் அப்படிங்கறது நீ ஒட்டு கேட்டுதான்டா உனக்கு தெரியும், ஏதாவது உனக்கு குறை வச்சாங்களா? இல்ல நீ வந்துட்டு எங்க பையன் இல்லப்பா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி வளர்த்தாங்களா? உங்ககிட்ட அதை மறைக்கதான் பார்த்தாங்க, அது உன்னை பாதிப்படை செய்யக்கூடாது அவங்க நினைச்சாங்க. ஆனா நீ ரூபனை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு நம்ம கிம் வந்துருவாங்க, போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. இந்த ரேமன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, இவரோட வீட்டை வந்து சர்ச் பண்றதுக்கான சர்ச் வாரண்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி சர்ச் பண்றப்போ காங்க பார்க்க போன சமயத்துல காங்க வந்து இவன் தான் மர்டர் பண்ணிருப்பா ரேமன். அப்ப அங்கிருந்து அந்த ஹிடன் கேமரா எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை இவனோட வீட்டு லாக்கர்ல வச்சிருப்பான். சர்ச் பண்ற வாரண்டோட வந்த கிம் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறப்ப இந்த கேமரா கிடைச்சிருச்சு. சோ காங்க மர்டர் பண்ண கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி ரூபனா மர்டர் பண்ணதும் இவன் தாங்க. ஆனா என்ன, அந்த ஃபுட்டேஜ்ல என்ன தெரியுது, காப்பாத்த ட்ரை பண்றான், கையை பிடிச்சிட்டு இருக்கான். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இவன் தள்ளி விடல. அந்த போட் ஷேக் ஆனதுல ரூபன் தான் வந்துட்டு தவறி கீழே விழுந்தான், காப்பாத்துறதுக்கு ரேமன் பிடிச்சிட்டு இருப்பான். இதுல வேணுக்கும்னே ரேமன் தான் வந்து கையை விட்டுருக்கான் அப்படிங்கிறது செத்து போன ரூபனுக்கு மட்டும் தாங்க தெரியும். அண்ட் தென் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா அந்த ஃபுட்டேஜை வச்சு பாக்குறப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட் தானே கொடுக்க முடியும். இல்ல அந்த கையை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாம கை நழுவிதான் ரேமன் வந்துட்டு ரூபனை விட்டானே தவிர்த்து வேணுக்கும்னே விடல அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க இல்லையா கோர்ட்ல வந்து வாதாடுறப்போ. சோ அதை வச்சு அந்த ஃபுட்டேஜை வச்சு இவனுக்கு தானே கிடைக்குமான்னு பார்த்தா ரேமனுக்கு கிடைக்காது. ஆனா காங்க கொண்டது இவன் தான், அது அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது இவன் வீட்லயே கூட வச்சிருக்கான், அதை வச்சு கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கிடைக்கும். சோ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கமாக மீனாவோட அம்மா அந்த ஆர்ட் கேலரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய வேலை பார்த்துச்சு இல்லைங்களா, அதுவும் வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பாட்டிமா மீனா வந்துட்டு இதுக்கப்புறமாக இங்க நீ ஒர்க் பண்ணாதான் உனக்கு சம்பளம் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. வேற வழியே இல்ல, மீனா அந்த வேலையை தான் பண்றா. அதுக்கப்புறம் மீனாவோட அண்ணனும் ஜெயில இருக்கிறவங்க அம்மாவை பார்க்க வராங்க. இந்த மாதிரி அடுத்த சேர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு யூரிக்கு தான் பதவி கொடுக்க போறாங்க. பாட்டிமா என்னமா பண்றது ஏது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன், நீங்க வெளியே இருக்கீங்க, அமைதியா இருங்க, என் தண்டனை காலம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாக என்னால எகெயின் வந்து பாட்டிமாவோட முகத்தையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பட் உனக்கு வந்து பாட்டிமா ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீ ரிசப்ஷனிஸ்டா இரு, அந்த ஒர்க்கை நல்லா பாரு, பாட்டிமா வந்து உன்னை பாக்குறப்போ இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு உழைக்கிறா அப்படின்னு தெரியணும், நீ மாறிட்ட அப்படிங்கிறது புரியணும், பாட்டிமா நம்பிக்கை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்றாங்க. இன்னும் திருந்தின மாதிரி தெரியல, அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களோட பிளான் எல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்படியே 1 வருஷம் கடந்து போகுதுங்க. கிம்முக்கும் யூரிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல, நம்மளுக்கு காட்டல. ஆனா 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஜெயில இருக்கிற இந்த ரேமனை பாக்குறதுக்காக அவங்க அம்மா வராங்க. பல வாட்டி மீட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிருப்பாங்க. பட் ரேமன் தான் இருந்துட்டு இல்ல எங்க அம்மாவை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாங்க. பல வாட்டி உன்னை பார்க்க வந்துட்டேன்டா, ஆனா ஒரு வாட்டி கூட என்னை வந்து உன்னை பாக்குறதுக்கு நீ அலோவ் பண்ணவே இல்லை, ஏன் நீ அம்மாவை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிறதுக்கு, இல்ல நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன், அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதவனா, உங்களோட சொந்த பையன் இல்ல, பட் ரூபன் சாக்குறதுக்கு ஒரு வகையில நான் தானே காரணம், அதை நினைக்கிறப்ப எனக்கு கில்ட்டா இருந்தது அப்படிங்கிறாங்க. சரி எந்த வகையில எந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்ல, நீ அந்நியப்பட்டவன் அப்படிங்கிறது உனக்கு தோணுச்சு,
அப்படி நாங்க எப்படா நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரேமன் நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி இந்த ரேமனோட அம்மாவோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இதை பாரு, நீ வந்து அந்த ரேமனை வந்து இப்படி வளர விடாத, அவனும் சொந்த பையன் கிடையாது, அவனை அப்ராட் அனுப்பிச்சு படிக்கவே, அங்கேயே அவனை செட்டில் பண்ணி விட்டுரு, அதான் நல்லது. தேவையில்லாம நம்ம ரூபனோட வளர விட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த சொத்துலயும் உரிமை கொண்டாடி வந்து நிப்பான், அந்த அதிகாரத்திலயும் உரிமை கொண்டாடி வந்து நிப்பான், என்ன பண்ண போற நீ, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்லம்மா, ரேமன் ரூபன் 2 பேருமே என் பசங்க தான், என் கூட தான் இருப்பாங்க, நான் ரேமன் எங்கேயும் எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் வந்துட்டு ரேமன் கேட்டாங்க, நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிறது மனசுல வந்து அது பதிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கேட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, இதை பாருப்பா, நீ எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனா உனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நான் எப்போ தெரியப்படுத்திருப்பேன், அது தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, உங்க 2 பேருமே என் பசங்க தான், அப்படிதான் நான் பார்த்தேன். ஒரு குடும்பத்துல பிறந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன ஈகோ இருக்கும். அப்பா வந்து அக்காவை தான் நல்லா பாத்துக்கிறாங்க, தங்கச்சி தான் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். எப்படி நீ அப்படி ஃபீல் பண்ணிருக்கலாமே தவிர்த்து என்னைக்குமே உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு பார்த்ததே இல்லடா கண்ணா. சரி, எல்லாத்தையும் விடு, உன் தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக்க திரும்பி நீ வீட்டுக்கு வரணும், அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் மாறினாலும் சரி, அந்த குடும்பத்தோட பையன்டா நீ அப்படிங்கிறப்போ ரேமனுக்குன்னா பயங்கரமா அழுகழுகே வருது, ரொம்ப கில்ட் ஆகுது. தண்டனை கொடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவனுக்கு வலிச்சிருக்குமா என்னன்னு தெரியாது. இவங்க மன்னிச்சு நீ என் பையன், உன்னோட தண்டனை காலம் முடிச்சுட்டு திரும்பி வா, அம்மா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது ரேமனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருது. இந்த பக்கம் நம்ம கிம்ம தான் காட்டுறாங்க. கிம்முக்கு வந்துட்டு டெபுட்டி சீஃப் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற புது பதவி உயர்வு கிடைக்குது. அவர் செம்ம ஹாப்பியா இருக்காரு. பதவி உயர்வோட சேர்ந்து கூடுதலான ஒர்க்கும் பொறுப்பும் வந்து சேருது. இந்த பக்கம் நம்ம யூரியா தான் காட்டுறாங்க. வழக்கமா அவங்களோட ஹோட்டல் கூட போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு குட்டி பாப்பா வந்து தெரியாதனமா ஓடி வந்து இடிச்சு கீழே விழுந்துரும். ஐயோ குழந்தை எழுந்திரடா தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன், உனக்கு ஒன்னும் அடிப்படல அப்படின்ட்டு யூரி வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. இது பின்னாடி இருக்கிறவங்க, இது நம்ம யூரி மேடம் தானா அப்படி திருன்னு பாக்குறாங்க. ஏன்னா எபிசோட் 1ல இதே மாதிரி ஒரு குழந்தை வந்து மேல மோதி கீழே விழும். ஆனா அந்த குழந்தைய தொட்டு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பேய பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக யூரி வந்துட்டு எதுவும் பண்ணாம நிப்பாங்க. பட் இப்ப அப்படியே மாறிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. யூரிக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமாக நான் யாரை டச் பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு பேய் தெரியாது, ஏன்னா என் கண்ணுக்கே தெரியுது இல்லையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமாக இவங்க சேர் உமனா பதவி ஏத்துக்கிறாங்க. அந்த செருமனி எல்லாம் முடியுது. அங்க நம்ம கிம்மும் இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. லைஃப்ல ஒவ்வொரு டேவும் மிராக்கிள் தான். அடுத்து நம்ம லைஃப்ல என்ன மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிம் யூரிய பாக்குறப்போ யூரியும் கிம்ம பாப்பாங்க. நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது கூட ஒரு ஹாப்பியான மிராக்கிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷம் அப்படியே நடந்து போறதோட இங்க இந்த டிராமா வந்து ஹாப்பி எண்டிங்கா முடியுதுங்க. இந்த டிராமால ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல சொன்னாதான் ஒரு கனெக்டோட உங்களால வந்து பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு இந்த டவுட் வந்து அதுக்கப்புறம் நானே யோசிச்சு இதுவாதான் இருக்குங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டேங்க. அது என்னன்னா, எல்லா ஆத்மாக்களும் யூரி கண்ணுக்கு தெரிஞ்சது, ஏன் அந்த ரூபனோட ஆத்மா மட்டும் தெரியல அப்படிங்கிறதுக்கு நான் யோசிச்சேன். ஏன் தெரியல, ஒருவேளை ரூபன் இறந்து போனதுக்கு அப்புறமாக ரூபனோட ஆத்மா வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருக்கணும். பட் அந்த பெண்டன்ட் யூரிக்கிட்ட இருந்ததுனால ரூபனால ஆஃப்டர் லைஃப்க்கு போக முடியல. அதனாலதான் நீயும் வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னோட சாவுக்கு காரணம் ரேமன் தான் அப்படின்னு சொல்லல போல இருக்கு. இல்லைன்னா எத்தனையோ ஆத்மாக்கள் யூரி கண்ணுக்கு தெரிஞ்சது, அதே மாதிரி ரூபனோட ஆத்மாவும் தெரிஞ்சிருக்கலாம். இது ஒண்ணு விஷயம். அடுத்தது, தன்னோட இதயம் தான் கிம்முக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரூபனோட ஆத்மாக்கு நல்லா தெரியும். சோ கிம்மு யூரியும் சேரணும் அப்படின்னு அந்த ஆத்மா நினைச்சிருக்கு. அதுக்காக அது வந்து இவங்க 2 பேர் சேர்றதுக்கான எந்த வழியும் பண்ணல, அது இயற்கையா நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி யூரியா யாராவது டேட் பண்ணாலோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வந்தாலோ அவங்கள ஹார்ன் பண்ணதே வந்துட்டு ரூபனோட ஆத்மா தான். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அந்த லிஃப்ட் வந்து அப்படியே கடலுக்குள்ள போய் ரூபனோட ஆத்மா தான் அந்த பர்சனோட காலை பிடிச்சே இழுக்கும். ஃபர்ஸ்ட் யூரிக்கு ஒருத்தருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது இல்லைங்களா. சோ யூரியோடு இவன் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரூபனோட ஆத்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆனா கிம்மும் யூரியும் டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக ரூபனோட ஆத்மா எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஈவன் என்கேஜ்மெண்ட்ல கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் நடக்கல. ஏன்னா உடம்பு அப்படிங்கிறது கிம்முக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற இதயம், அந்த உயிர் அப்படிங்கிறது ரூபனோடது. சோ ஏதோ ஒரு வடிவுல நாம யூரியோட வாழ போறோம் அப்படிங்கிறதுனாலதான் இவங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டை ரூபன் வந்து டிஸ்டர்பே பண்ணல. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக்கு வந்து இந்த கிம் இடிக்க போகுது, கிம் சாக போறோம் அப்படிங்கிறப்பதான் கிம்ம காப்பாத்தணும். ஏன்னா கிம் இறந்துட்டாங்க அப்படின்னா எந்த வகையிலும் ரூபனால யூரியோட வாழ முடியாது. அதனாலதான் உடனே எப்படியே கஷ்டப்பட்டு வந்து யூரி முன்னாடி வந்து இந்த மாதிரி கிம்மு காபத்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தாங்க எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கு இதுதான் பதிலா, இப்படிதான் வந்து அதோட தியரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது நானா ஒரு அஷ்யூம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு வேற தியரி இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இந்த டிராமாவோட ரிவ்யூ போர்ஷனை பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த போர்ஷன் வேண்டான்னு நினைப்பாங்க. அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமால வந்து நான் உங்களை மீட் பண்றேன். பை டியர்ஸ். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போர்ஷனுங்க. இந்த டிராமா டோட்டலா 12 எபிசோட். 12 எபிசோடு வந்து 1 hour 6 minutes 7 minutes போகுது. ஸோ ஏறத்தாழ பார்த்தா ஒரு 13 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஒரே சிட்டிங்ல பார்க்க முடியாது. இல்ல எபிசோட் பை எபிசோட பார்த்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டைமிங் வந்து
நீங்க தாங்க ஏதாவது செட் பண்ணிக்கணும். ஆனா எபிசோட் பை எபிசோடா பாக்குறதுக்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா 50-50 தாங்க. ஏன்னா எபிசோட் 1ல இருந்து 12 வரைக்கும் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. கொஞ்சம் ஹைப் ஏறிச்சு, அடுத்து என்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே டவுன் ஆச்சு. எகெயின் வந்து அந்த ஹைப் ஏறிச்சு. ஐயோ அடுத்த வீக் எப்போ வரும், அடுத்த எபிசோட் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மள வந்து யோசிக்க வச்சாங்க. அப்படியே டவுன் ஆச்சு. ஸோ கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன்ல தான் இருந்தது. ஸோ எபிசோட் பை எபிசோடா பாக்குறது உங்களோட ஓன் விஷயம் தாங்க. 50-50 தான் நான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்ச் கண்டிப்பா கிடையாது. அதே சமயத்துல ஒர்ஸ்ட் வாட்ச்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கும், சில இடங்கள்ல என்னடா போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த கிராஃப் வந்து அப் அண்ட் டவுனா தாங்க இருக்கும். இல்ல வேண்டாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா என்னோட எக்ஸ்பிளனேஷனே போதும். நான் எல்லா விஷயத்தையுமே சேர்த்து உங்களுக்கு நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க டைமுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாக்குறீங்க அப்படின்னா உங்க டைமுக்கு ஒர்த்தான டிராமா தான். எபிசோட் பை எபிசோட பாக்குறது உங்களோட ஓன் விஷயங்க. பட் இந்த டிராமால நிறைய மெச்சூர்டான விஷயங்கள் இருந்தது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. சில விஷயங்கள் சில்லியாவும் இருந்தது, அது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கொஸ்டின் பண்ற மாதிரி இல்ல. மெச்சூர்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அட் த சேம் டைம் அவங்களுக்குன்னு பர்சனலான ஒரு கரியர் இருக்கு இல்லைங்களா. 2 பேரும் சேர்ந்தது ஒரு பர்சனல் லைஃப்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்தது ஒரு பர்சனல் லைஃப். அவங்க லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்க 2 பேரோட பர்சனல் லைஃப். அதை தாண்டி அவங்களுக்குன்னு பர்சனலா வந்து அவங்க ஆசைப்பட்ட ஒரு கரியர் அப்படிங்கிறது இருக்கு. கிம்முக்கு ப்ராசிக்யூட்டரா இருக்காரு. ஸோ அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம யூரிக்கு பாட்டிமாக்கு அடுத்ததாக இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நாம தான் பாத்துக்கணும், நாம தான் தலைமை எடுத்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா பாட்டிமா யூரியை தான் நம்புறாங்க. ஏன்னா யூரியோட அம்மா அப்பாவும் தான், அதாவது யூரியோட அப்பா தான் பாட்டிமாவோட சொந்த பையன். இந்த மீனாவோட அம்மா வந்து பாட்டிமாவோட தங்கச்சி பொண்ணா என்ன அப்படிங்கறது டீட்டெயிலா சொல்லலைங்க. பட் மீனாவோட அம்மா வந்து பாட்டிமாவோட சொந்த பொண்ணு கிடையாது. சோ இந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, ஒருத்தருக்கு இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு வந்து இவங்க ரொம்பவே லாயலா இருந்தாங்க, அது ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஏற்படுறப்பவோ இல்ல இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது, ஐயோ நம்மளால கிம்முக்கு தான்ப்பா பிரச்சனை, வேண்டாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப கூட அவங்களோட ஒர்க்கை வந்து அது பாதிக்காத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. கிம் வந்து தன் பாட்டிமா கிட்ட கத்த முடியாது, சத்தம் போட முடியாது. ஏன்னா வயசுல பெரியவங்க, அவங்க தான் நம்ம நலனுக்குன்னு சொல்லிட்டு யுரி கிட்ட போய் பேசிட்டாங்க. அதனால யுரி நம்மள பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னாலும் அந்த கோவத்தை காட்டணும். ஏன்னா கோவம் வருது, அந்த கோவம் வந்து கண்ணீரா வருது. ஆனா பாட்டிமாவை கத்த முடியாது, ஏன்னா அம்மா அப்பா இல்லாம நம்மள வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. வயசுல பெரியவங்க, கத்தவும் முடியாது. ஆனா கோவம் வருது. அவர் பேசாம போயிட்டு பெட்ரூம்ல தலையில கை வச்சு உட்காந்துப்பாரு. பாட்டிமா வந்து கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு லேடியை மீட் பண்ண போகணும், நாங்க வாலண்டியர் குரூப்ல வந்துட்டு ஒரு முக்கியமான லேடி அவங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போறப்ப கூட இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராது, பேசாம இருப்பாரு. அந்த சீன் நிஜமா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இன்னும் சொல்ல போனா உண்மையிலேயே ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன்ல இருந்தார் அப்படின்னா அந்த விஷயத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாவும் இருந்தது. கடைசியில ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க. ஹீரோயினுக்கு பேய பாக்குற அந்த பவர் கண்டிப்பா போயிட போகுது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பட் இடையில வரைக்கும் ஹீரோயினுக்கு ஏன் அந்த பேய பாக்குற பவர் வந்துச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த பெண்டட் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, ரூபன் யாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா செட் பண்ணதுனால இந்த டிராமாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியல. ஓகே ஓகே அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிடிக்டபிளா இருந்ததுங்க. நான் சில விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே இது இப்படிதான் இருக்க போதும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப முக்கியமா சொல்ல போனா அந்த கோமால ஹீரோயின் இருக்கிறப்போ பாட்டிமா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கிம் ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. சத்தியமா இப்ப எனக்கு தோணுச்சு, இப்போ யுரியோட ஆத்மா வந்து அந்த மேல் லோகத்துக்கு போகும், அங்க கண்டிப்பா யுரி நிறைய ஆத்மாக்களை மீட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் கெஸ் பண்ணேன். அதுதான் அப்படியே நடந்தது. ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் வந்து நிறைய டிராமாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க யுரி வந்து இறந்துதான் போயிடுவாங்க, எங்களால காப்பாற்ற முடியாது, நீங்க வந்து ஹோப் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து அதை கெஸ் பண்ணிட்டோம். அப்படி இந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் கெஸ் பண்ணாலும் இந்த கதையை இன்னும் உட்காந்து பார்க்க வைக்கிறது ஹீரோயின் தாங்க. ஆக்சுவலி இவங்க நடிச்ச எல்லா டிராமாவும் பாருங்க, கதை எப்படி இருக்கும் என்னமோ அதுக்கு இவங்க கொடுக்குற 100% அப்படிங்கிறது 1000% இருக்கும். எக்ஸ்ட்ராடனரி அட்டார்னி ஓ அப்படிங்கிற டிராமால ஆர்டிசம் குறைபாடால பாதிக்கப்பட்ட பெண்ணா அப்படியே நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஹீரோயினோட அந்த எதுவுமே தெரியாது, உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் த வண்டர்ஃபுல்ஸ் அப்படிங்கிற அந்த டிராமா, ஆக்சுவலி இந்த டிராமாவை நான் பார்த்தேங்க, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மொத்தமாக பார்த்து முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள நிறைய சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த டிராமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டராகவே இருந்திருப்பாங்க, அவங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது. இப்போ இந்த டிராமாவை எடுத்துக்கோங்க, இதுல ரெய்னா குரூப்போட சிஇஓவா இருக்காங்க. அவங்களோட அந்த வாக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவங்க ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற எல்லா இதுலயுமே நிஜமாலுமே இவங்க ஏதாவது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இந்த ரெய்னா குரூப்போட உண்மையான சிஇஓ இவங்க தானோ அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. பொதுவாக நான் காஸ்டியூம் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன், ஆனா என்னமோ தெரியல இந்த டிராமால காஸ்டியூம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. இன்னும் சொல்ல போனா பாட்டிமா இவ்வளவு பெரிய ரெய்னா குரூப்ஸ்க்கு அவங்க தான் சேர்மேன்,
அப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. இந்த ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிக்கணும், ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்லாம் இந்த எதுவுமே வந்து பாட்டிமா காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப இயல்பா இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் தென் ஹீரோயினோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது, கியூட்டா இருந்தது. ஸோ அங்கங்க இந்த கதையில ஃபிளாஸ் இருந்தாலும் ஹீரோயினோட நடிப்பும் அவங்களோட கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவங்க நடிச்சதும் ஓரளவுக்கு நம்மள உட்காந்து பார்க்க வச்சது. ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா அந்த ரூபன் அப்படிங்கிறவர் இறந்து போனதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் சின்ன ஒரு சஸ்பென்ஸ். அது யார் பண்ணியிருப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எண்டிங் கிட்ட கிட்ட வர வர இந்த ரேவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருவோம். பட் அப்படியே இருந்தாலும் எப்படி அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நம்ம கொஞ்சம் எங்கேஜிங்கா உட்காந்து பாக்குற அளவுக்கு இருந்தது. அதை தவிர்த்து எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. எபிசோட் பை எபிசோட பாக்குறது உங்களோட விஷ் தான். பட் கண்டிப்பா எபிசோட் பை எபிசோட பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனா பெருசா போர் அடிக்காது, அப்படியே சீன்ஸ் போய்கிட்டு இருக்கும். அண்ட் தென் ஹீரோயின் வந்து வேற வழி இல்ல, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஹீரோ வர மாட்டாங்க, ஹீரோயின் வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, ஒருத்தரை பார்க்க முடியாம. அந்த சீன் எல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா நல்லாவே இருந்தது. சிலதெல்லாம் நம்ப முடியாத மாதிரியே இருந்தது. ஆனா என்ன கதை போற போக்குல அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நம்ம மனசு நம்மளே சமாதானப்படுத்திருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால சில விஷயங்கள் அடுத்தது மறக்கடிச்சிருச்சு. என்ன சொல்லணும்னா சில விஷயங்கள் இருக்குங்க. மீனாவோட அம்மா வந்து ஆர்ட் கேலரியில நிறைய ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணாங்க, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குற விதத்துல வந்து சொன்னாங்க. அது ஜஸ்ட் சொன்னாங்களே தவிர்த்து டீட்டெயிலா அதுல என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டல. அண்ட் தென் மீனாவோட அம்மா பாட்டிமாவோட சொந்த பொண்ணு இல்லை அப்படின்னா பாட்டிமாவோட அக்கா பொண்ணா, பாட்டிமாவோட தங்கச்சி பொண்ணா, அண்ணன் பொண்ணா, தம்பி பொண்ணா அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா காட்டல. அது மட்டும் இல்லாம காங்க வந்து அந்த ரேமன் கொண்டதுக்கு அப்புறமாக அங்க இருக்கிற அந்த கேமரா வந்து ஹிடன் கேமராவை எடுத்துட்டு வருவாங்க. சரி, இது இவனுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ், அதை யாராவது கொண்டு வந்து வீட்டு லாக்கர்ல பத்திரமா வைப்பாங்களா? கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதை உடச்சு எரிச்சு அழிச்சு அந்த தடை இல்லாம தானே அழிப்பாங்க. ஆனா இவருப்படி 10 நாப்புல கொண்டு வந்து ஏதோ தங்கத்தையும் உயரத்தையும் பாதுகாக்கிற மாதிரி லாக்கர்ல, அவரு வீட்டு லாக்கர்ல வேற வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் எங்களை பார்த்தா எப்படியா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ரேமனோட அம்மா சொல்லுவாங்க, ரூபன் ரேமன் நீங்க 2 பேரும் என் பசங்க தான்டா, நான் வித்தியாசம் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் ரூபனை தான் பெத்த, உன்னை பெக்கல நீ நினைக்காதேன்னு கடைசியில ஜெயில வந்து உட்காந்து பார்த்து டைலாக்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஓகே, ஆனா ரூபன் இறந்து போய் அந்த ஹார்ட் கிம்முக்கு தான் வச்சிருக்கு அப்படிங்கறத ஏன் ரேமன் கிட்ட இருந்து மறைச்சாங்க? அதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அவங்க ஏன் மறைச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து கடைசி வரைக்குமே வந்து சொல்லல. அண்ட் தென் மறைமுகமா இந்த கதையில இருக்கிறது ரூபனோட காதல் தாங்க. ரூபன் யுரி எந்த அளவுக்கு காதலிச்சிருந்தா அவனோட இதயம் கிம்மு கிட்ட வந்து எகேன் அது யுரி கிட்டயே தேடி வருது. அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு அவங்க 2 பேரும் சேரணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் கிம்மையும் யுரியும் எகேன் சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹைஸ்கூல் படிக்கிறப்பதான் நாம இந்த வீட்டோட சொந்த பையன் கிடையாது அப்படிங்கிறது ரேமனுக்கு தெரிய வரும். அந்த ரகசியம் தெரிய வருது அப்படிங்கிறது அங்க டைனிங் டேபிள்லயே உட்காந்து 2 பேர் பேசிப்பாங்க. அவங்க ரேமனோட அம்மாவோட சிஸ்டரோ என்னமோ. யாராவது அவ்வளோ பெரிய ரகசியம், மிகப்பெரிய ரகசியத்தை அப்படி அசால்ட்டா பேசிப்பாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா போற போக்குல இந்த ரகசியம் ரேமனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த குடும்பத்தோட பையன் இல்லை இவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சீனை விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா நிறைய யோசிச்சா நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஆக்சுவலா அந்த இடத்துல பேசிப்பாங்களா, அந்த 2 லேடிஸ் பேசிப்பாங்க. அதுதான் வந்துட்டு ரேமனும் நம்ம யூரியும் கேட்டுருவாங்க. அப்போ ரேமனோட அம்மா உள்ள இருந்து ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அப்ப கிச்சனுக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. அவங்க இந்த 2 லேடிஸ் பேசுறத கேட்காம இருந்திருப்பாங்களா? தள்ளி நிக்கிற இவங்களுக்கே கேட்கிறப்போ அது அவங்களுக்கு தானே கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கங்க வருது. என்ன அதெல்லாம் பெருசுப்படுத்தாம விடுற அளவுக்கு இவங்க 2 பேரோட இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இவங்க நடிச்ச விதமும் நல்லா இருக்கு. கொஞ்சமா கதை அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் பெருசா வந்து நம்ம மண்டக்குள்ள வந்து வர்றது இல்ல. ஆனா அங்கங்க ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி இல்லையே, இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கதாங்க செய்யுது. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, என் வாய்ஸோட நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே, நான் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டா எல்லாத்தையும் நான் இது பண்ணி சொல்லியிருக்கேன். பட் எபிசோட் பை எபிசோட நீங்க பாப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அந்த முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால தாங்க நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அண்ட் தென் இந்த டிராமால இருந்து எனக்கு எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நச்சுன்னு இருந்தது, ரொம்ப சிம்பிளாவும் இருந்தது, ரொம்ப அப்படியே பெரிய விஷயமா பேசுற அளவுக்கு இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, என்ன நடந்தாலும் லைஃப் போய்கிட்டே தான் இருக்கணும். யுரிய தான் அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். யூரிக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேய்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சது. அப்பவும் யூரி வந்து நிக்கல, அடுத்தவங்க ஒர்க் என்ன அப்படின்னு அவங்க பார்க்க தான் செஞ்சாங்க. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் கிளவுஸ் போட்டுக்கலாம். ஓ, நம்ம யாராவது டச் பண்ணா உங்களுக்கு 1 மந்த் பேய் தெரியுமா, அதுக்கப்புறம் தெரியாதா? ஓகே, நம்ம இப்படி இருந்துக்கலாம், நம்ம கிட்ட யாரையும் நெருங்க விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்துல வந்து தன்னை எப்படி வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கிம் மேல காதல் வந்து சரி கிம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிற ஸ்டேஜ்ல கிம்மோட பாட்டிமா வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக ஓகே, நம்மளால கிம்முக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாம காதலிச்சவன் நம்மளால கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கிட்டாலும் அப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கிறதோ இல்ல அப்படி உலகே மாயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதோ இல்லாம அடுத்து என்ன, இந்த கம்பெனிக்கு நாம தேவை, இந்த பிரச்சனை இருக்கு, இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஒர்க்ல வந்து இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போகிறது வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த கேரக்டர் எல்லாருக்குமே இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு ஓகேப்பா என் லைஃப்ல எவ்வளவு பெரிய துக்கம் நடந்தாலும் உடனே அழிச்சிட்டு அடுத்தடுத்துக்கு போயிருவேன் அப்படின்னு கிடையாது. அது எல்லாருக்கும் நடக்காது. அழுகிறதுக்கு, சோகமா இருக்கிறதுக்கு, அதை நினைச்சு ஃபீல் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஆனா அந்த டைம் அது மொத்த டைமா இருந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுதான் யுரியோட கேரக்டர்ல எனக்கு தெரிஞ்சதுங்க. ஏன்னா சோகமா இருக்கிறதுக்கும் அலறதுக்கும் எத்தனை காலங்கள் எடுத்துக்கணும்? 1 வருஷம், 10 வருஷம், 20 வருஷமா உட்காந்து சோகமா இருப்போமா? சரி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாழ்க்கைன்னு பாக்குறப்போ அந்த 20 வருஷம் எதுக்கடா அழுதோன்னு நினைச்சு மறுபடியும் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ 20 வருஷம் நம்ம சோகமா இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 21வது வருஷம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாம ஆமா யுரிக்கு ஒன்றும் சோகம் இருக்கு, பயம் இருக்கு, இப்படி நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிற துக்கம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற வேலையும் இருக்கு. அதை பத்தி யோசிக்கிற மனசும் இருக்கு. தான் காதலிச்சவன் தன்னோட லைஃப்ல அவன் வரமாட்டான், நம்மளால அவனுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேண்டான்னு பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாகவும் இந்த ரெய்னா குரூப்ஸ்க்கு நம்ம தேவைப்படுறோம், பாட்டிமாக்கு நம்ம தேவைப்படுறோம், நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, நாம் எடுக்கிற முடிவு தான் இந்த ரெய்னா குரூப்ஸோட எதிர்காலம், நம்ம வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், நாம அப்படி உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன். அதுக்காக எல்லாம் பிசினஸ் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு சோகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தாலும் அடுத்து வாழ்றதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போறப்பவே நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேங்க. ஏன்னா அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஒர்க் பண்ணணுமா, போய் சமைக்கணுமா, அடுத்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணுமா, நம்ம அடுத்து படிக்கணுமா, காலேஜுக்கு போகணுமா, இல்லை வீடு கூட்டணுமா, இல்லை அடுத்து என்ன பண்ணணும், செடிகளுக்கு தண்ணி ஊற்றணுமா, அடுத்த ஒர்க் என்னன்னு சின்ன சின்னதாக மூவ் பண்ணுறப்பவே லைஃப்ல நம்மளுக்கு கிடைக்காதது, நாம இழந்தது இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து மறக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த டிராமால இருந்து அது எனக்கு தோணுச்சு. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப நச்சுனாங்க வச்சிருந்தாங்க, ரொம்ப டீசென்ட்டாவும் வச்சிருந்தாங்க. எஸ் யுரி வந்து அழுவா, நைட்டு வந்து கிம்ம நினைச்சு அழுவா, அதே மாதிரிதான் கிம்மும் அழுவாரு. ஆனா வேலையிலேயே போயிட்டு அப்படியே சோகமா கிம்ம உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் யுரியும் இப்படி கிம்ம பிரேக்கப் பண்ணிட்டோமே, கிம் நம்ம லைஃப்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களோட அந்த இழப்பு அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள இருக்கு. நாம வந்து கிம்ம வந்து பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற சோகம் இருக்கு. பட் அதையும் தாண்டி அவங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருந்தது. அதை நோக்கி அவங்க போனது இந்த டிராமால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம பிஸியா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கண்ட தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு வராது. பிஸியா இருக்கிற வாழ்க்கை தாங்க கிஃப்டட் லைஃப். ரொம்ப வெட்டியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்ட எண்ணங்கள் வரும், அது நம்மள ஒரு வழி பண்ணிரும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கிறது, அடுத்து வேலை பண்றதுக்கு இருக்கு, அடுத்து இதை நான் பண்ணணும், அதை நான் பண்ணணும் அப்படிங்கிற வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமால வந்து நான் உங்களை மீட் பண்றேன். பை டியர்ஸ்.